So welcome to Trade Academy. Today நாங்க cryptocurrency trading course பார்க்க போறோம் தமிழ் மீடியத்துல. கிரிப்டோ கரன்சினா என்ன, அதுல ரேட் பண்றது எப்படி, அதுல மணி மேக் பண்றாங்க எப்படி, பிஹைண்ட்ல என்ன அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நான் சொல்றதுக்கு இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்குமே ரைட். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிற காயின் ட்ரேட் அகாடமியை பத்தி பார்ப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு காயின் ட்ரேட் அகாடமி. காயின் ட்ரேட் அகாடமியை பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல நாங்க டீச் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் 2 இயர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 15 கண்ட்ரிஸ்க்கு மேல எங்களுக்கு ஜாயின் ஆகி படிச்சிருக்கிறாங்க. கையில இருந்து இந்தியா, கனடா, துர்க்கி, யுஏஇ, யுனைடெட் கிங்டம், ரஷ்யா, சைனா அப்படின்னு சொல்லி 15 கண்ட்ரிக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட ஜாயின் ஆகி இங்கிலீஷ் மீடியத்துல லேர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க ஸ்ரீலங்கால தமிழ் மீடியத்துல கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எங்களோட 6 பேட்ச் வரைக்குமே சக்சஸ்ஃபுல்லாக நாங்க நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ ஏகப்பட்ட தமிழ் பேசுற மக்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னா எல்லாருமே வந்து 95% கிட்ட சக்சஸ் ரேட் இருக்குது. எல்லாருமே தனக்கான ஓன் அனலைசிஸ் பண்ணி அவங்களே தானாகவே ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட ஸ்டடி பண்ணின இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அது பேர் ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவும் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாகவும் மற்றும் அவங்க டீச் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கிறாங்க. ரைட். ஸோ இதுல ஏன் இவ்வளவு சக்சஸ் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா நாங்க வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸோட இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எதை எடுத்தாலுமே, எதை எக்ஸ்பிளைன் பண்ணினாலுமே, எதை நாங்க அப்ளிகேஷன் பண்ணாலுமே எல்லாமே ரியல் வேர்ல்டோட அப்ளிகேஷன்ஸாகத்தான் இருக்கும். ஸோ அந்த வகையில தான் எங்களுக்கு இவ்வளவு சக்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் லீடிங் கிரிப்டோ கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பும் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே நாங்க பின்னால ரிவீல் பண்ணுவோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க சொல்லணும்னு சொன்னா இவ்விடத்துல ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முதல்ல நாங்க ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ட்ரேடர் வியூ அப்படின்னு நாங்க சார்ட் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ அதோட நாங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக சில ஆஃபர்ஸையும் நாங்க எடுத்துக்கொண்டு இருந்தோம். ஓகே, நாங்க என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா கோர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா Web3 சம்பந்தமாக வரப்போகுது. கோர்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா நாங்க பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இது ரெண்டுமே சேர்த்து நாங்க இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்றோம் தமிழ் மீடியத்துல. ரைட். ஸோ இவ்வளவு தான் எங்களோட அகாடமியை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ அடுத்ததாக வந்து லெக்சரரை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ லெக்சரர் மிஸ்டர் ரிஃப்கி நான் தான். ஸோ நான் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒர்க் ஷாப்பையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்க போறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா டெக்னிக்கல் அனலிஸ்டாக ஓவர் 5 இயர்ஸுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்சோ ஒரு இன்டர்நேஷனல் லெக்சரர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பைனான்ஸ் என்று சொல்றது வேர்ல்டுல நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோ என்றாலோ அல்லது பிட்காயின் என்றாலோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல மைண்டுக்கு வர்றது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆன பைனான்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த பைனான்ஸ்ல நான் ஒரு வெரிஃபைட் பண்ணப்பட்ட டாப் வாய்ஸ் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கன்சல்டன்டாகவும் இருக்கிறேன் லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ இது மட்டும் இல்லாம சில ஃபர்தரான விஷயங்களை பார்த்தோம்னா பிராண்ட் அம்பாசிடராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 3 ப்ராஜெக்டுகளுக்கு. ஸோ அதுல லேன்சேர், செல்ஃப்ரேம், டொக் அப்படின்னு சொல்லி 3 கிரிப்டோ ப்ராஜெக்டுகளுக்கு அம்பாசிடராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆல்சோ நவ் வந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இது வந்து என்டிஏ என்று போட்டிருக்கிற காரணம் நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட். ஸோ நான் அதோட நேமை வந்து இடத்துல ரிவீல் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆஸ் அ இன்ஃபுளுசராக ஏனென்றா எனக்கு வந்து ஒரு 45K ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க பைனான்ஸ்ல. ஸோ அதில் நான் வந்து இன்ஃபுளுசர் பண்ணி சில மீம்ஸ் கோயினை ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில ஜூ அண்ட் டெவ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ப்ராஜெக்டுகளை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்தரா இன்னும் ஒரு கிளியரிஃபிகேஷன் தரணும் என்று சொன்னா என்னோட குவாலிஃபிகேஷன் தரணும் என்று சொன்னா சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் பைனான்ஸோட அகாடமி. ஸோ பைனான்ஸோட அகாடமியில நான் சக்சஸ்ஃபுல்லாக 3 கோர்ஸுகளை முடிச்சு அதுல டாஸ்க் ஃபினிஷ் பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ணதால எனக்கு வந்து 3 சர்டிபிகேட் தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட்ஸை பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கிரிப்டோ கரன்சி டீப் டைவ். ஸோ இந்த கோர்ஸ்ல நான் ஃபுல்லா கிரிப்டோ கரன்சியை பத்தி லேர்ன் பண்ணியிருந்தேன். கிரிப்டோ கரன்சின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி பில்ட் பண்றாங்க, ஸோ இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இதுல லேர்ன் பண்ணியிருந்தேன்.
ஸோ இதுல நடந்த டாஸ்க்குகள் எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணினதுக்காக இந்த ஒரு சர்டிபிகேட் தந்திருந்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பைனான்ஸ் செயின் டெவலப்பர். ஸோ இது வந்து பிஎன்பி எக்கோசிஸ்டத்துல P20 அப்படின்ற ஒரு எக்கோசிஸ்டத்துல ஒரு ப்ரொஜெக்டோ அல்லது ஒரு கொயினையோ நாங்க வந்து எப்படி பில்ட் பண்றது, தங்களுக்கான ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணி, ஸோ இதுல வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு அதுல நாங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ண இந்த ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பிறகு பார்த்தோம்னு சொன்னா பிளாக் டீப் டைவ்னு சொல்லி ஒரு கோர்ஸ். ஸோ இதுல வந்து பிளாக் செயின்டா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது, ஏன் இது இவ்வளவு செக்யூரான ஒரு டெக்னாலஜியா இருக்குது, பாத்தீங்கன்னு சொன்னா வேர்ல்டுலயே ஹேக் பண்ண முடியாத ஒரு டெக்னாலஜி இருக்குதாம்னு சொன்னா அது வந்து பிளாக் செயினாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 கோர்ஸுகளையுமே கம்ப்ளீட்லா லேர்ன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நாலேஜ் இங்கிலீஷ் மீடியத்துல லேர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய நாலேஜ் மற்றும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 4 இயர்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இந்த கோர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே ரன் ஆக போகுது. ஸோ நான் இதெல்லாம் வந்து ஏன் நீங்க ஷோ பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் பின்னால சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னும் ஃபர்தரா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க லைவாவே இப்ப பார்க்கலாம். உங்களோட கூகுளை ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஹூ இஸ் த பெஸ்ட் கிரிப்டோ டெக்னிக்கல் அனலிஸ்ட் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. என்னோட நேமோட என்னோட போட்டோஸ் வரும் அல்லது என்னோட நேம் வரும். இப்படியாக நீங்க பார்த்துக்கொள்ளலாம் வெரிஃபை பண்றதுக்காக ஃபர்தரா. ஸோ கூகுள்லயே எங்களோட நேம் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகே. ஸோ இன்னும் ஃபேதரா உங்களுக்கு சொல்லணும் என்று சொன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு முதல்ல பைனான்ஸ்ல வந்து கிரியேட்டர் அவார்ட் வந்து வின் பண்ணியிருந்தேன். 2024 ஆண்டுக்கான கிரியேட்டர் அவார்ட்ல என்னோட நேமும் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ளோ பார்த்தோம்னு சொன்னா 59வது ரேங்க்ல வந்து இருந்தேன். உங்களுக்கு தெரியும் பைனான்ஸ்ல ஓவர் மோர் தென் 280 மில்லியன் யூசர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அதுல 59 இடத்துல வாரது அப்படின்றது ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அவார்ட் தந்ததுக்கான காரணம் என்னடா அதுலயே அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் வேணும்டா இந்த இருக்குது. ஸோ இந்த லிங்கை வந்து வேணும்டா போட்டு விடுங்க சட்ல. ஸோ இதன் நீங்க வந்து வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப ஆல்ரெடி ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடர் உங்களோட பைனான்ஸ் ஆப் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த யூசர் நேமை சர்ச் பண்றதனூடாக என்னோட ப்ரொஃபைலை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுல உங்களுக்கு வெரிஃபைட் பெச்சோட என்னோட ப்ரொஃபைலை பார்க்கக்கூடிய மாதிரி. அதே மாதிரி இதுதான் டாப் வாய்ஸ் கண்டென்ட் கிரியேட்டருக்கான பெச் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எங்களுக்கு தாரது நாங்க வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் பண்றதும் மற்ற கம்யூனிட்டிஸோட கைடன்ஸ் பண்றதும் மற்ற பிகினர்ஸ் ட்ரேடர்ஸ் இன்டர்மீடியட் ட்ரேடர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொடுக்கறதும் ப்ரொவன் ஸ்ட்ராட்டஜி காட்டுறதுனாலையும் எங்களுக்கு இந்த டாப் வாய்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் பெச் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இதுல முக்கியமா சொல்லணும் என்னன்னா ஸ்ரீலங்காவில ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கிறாரு பைனான்ஸ்ல வெரிஃபை பண்ணப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர், அது நான் தான். ஸோ விடத்துல சொல்லிக் கொடுறேன். ரைட். ஸோ இதெல்லாம் ஏன் நான் இப்போ விடத்துல சொன்னேன் ஒரு இன்ட்ரோடக்ஷன், எங்கட CoinTrade அகாடமிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், எனக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஏன் சொல்லி இருந்தேன்னு சொன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண போனாலும் சரி, அது எங்க போனாலும் சரி, முதல்ல அவங்களோட பேக்ரவுண்டை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ ஒரு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு போறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மோட பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளவு சக்சஸ் இருக்குது, அவருடைய அடாப்டேஷன் எவ்வளவு இருக்குது, கம்யூனிட்டியோட என்கேஜ்மெண்ட் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வேர்த்தான கோர்ஸ் பண்றாங்க அல்லது எவ்வளவு வேர்த்தான விஷயத்தை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத கட்டாயம் பாருங்க. அடுத்தது அதை சொல்லி கொடுக்கறது யாரு, ஜஸ்ட் ஒரு காசுக்காக வேண்டி சொல்லி கொடுக்குறாங்களா அல்லது அது வந்து அவங்களோட பேஷனா, ஸோ அதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணி தான் எந்த கோர்ஸா இருந்தாலுமே நீங்க ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. இப்படி படிக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் விளங்கும் மார்க்கெட்ல. அல்லது நான் சொல்றது ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க படிக்கிற விஷயம் ஃபுல்லா கிளியர் கட்டா விளங்கும். இந்த அவங்களுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியால ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல போல நீங்க வந்து அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கோர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் சொல்றேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது மிக இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்தாலும் சரி. அதுக்காக வேண்டிதான் என்னோட இன்ட்ரோடக்ஷனும் எங்களோட CoinTrade இன்ட்ரோடக்ஷனும் தந்தோம். ஓகே. இப்போ நாங்க ஒரு வார்னிங் அல்லது ஒரு வார்னிங் ஆன இதோட பார்ப்போம், ஒரு ஸ்லைடோட பார்த்துட்டு போவோம், அவேர்னஸ் ஆன ஸ்லைடோட. ஏன்னா இது நீங்க கிரிப்டோ கரன்சி கோர்ஸ்ல ஜாயின் ஆகினாலும் சரி, கிரிப்டோ கரன்சி கோர்ஸ்ல ஜாயின் ஆகலன்றாலும் சரி, உங்களோட டே டு டே லைஃப்ல ரியல் லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ஸ்கேம்ஸ் இருக்குது.
அல்லது நீங்க கிரிப்டோக்குள்ள வந்த பிறகுண்டான இப்படியான ஸ்கேமை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக வேண்டி இந்த ஒரு ஸ்லைடை நான் உங்களுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னு சொன்னா நான் நீங்க குறிப்பிட்டிருக்கிறேன் சோசியல் மீடியா ஸ்கேம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாருமே உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. இது எப்படின்னு சொன்னா சிம்பிள். உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ அல்லது டெலிகிராமுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ ஏதோ சோசியல் மீடியாவுக்கு உங்களுக்கு வந்து சில மெசேஜ் வரும் டிஎம்இனோடாக, டைரக்ட் மெசேஜினோடாக. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இந்த giveaway-ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு பிட்காயின் பரிசா கிடைக்கும், அல்லது எங்களோட கம்பெனி வந்து உங்களை ஹையர் பண்றோம், நீங்க இதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி டைப் ஆஃப் மெசேஜஸ் வரும். ஸோ அதுல கிவ்அவே வைக்கிறது, பொட்ஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ நான் இவ்வளவுல என்ன சொல்றேன்டா, இப்படி வார மெசேஜ்களை நீங்க இக்னோர் பண்ணுங்க. ஏனெண்டா அதுல சம்டைம் கிவ்அவேல நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ்களை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க லோஸ் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் சொல்றது மீன்ஸ் உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை லோஸ் பண்ணுவீங்க. அவங்க ஹெக் பண்ணி அதுல அவங்களோட பிசினஸை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்கேம், சோசியல் மீடியா ஸ்கேம் என்று சொல்லுவோம். ஸோ செகண்ட் டைப் பார்த்தோம் சொன்னா பொன்சி ஸ்கீம் என்று சொல்லுவோம். ஸோ பொன்சி ஸ்கீம் என்று சொன்னது உங்களோட கொரோனா கால பகுதியில் வந்து கதைக்கப்பட்ட விஷயம். இலங்கையிலே ஸ்ரீலங்காலேயே வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களோட பணத்தை தொலைச்சி இருந்தாங்க. ஏன்னு சொன்னா இந்த பொன்சி ஸ்கீமால சில நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அல்லது உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு கீழே நீங்க வந்து ஒரு குரூப்பை வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா இவ்வளவு வகையான கமிஷன் கிஃப்ட் அப்படி சம்திங் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால நிறைய பேர் வந்து மணியை லொஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ இதை வந்து எங்கட சென்ட்ரல் பேங்குமே வந்து இதுக்கான ஒரு தனியான ஒரு வர்த்தமானி வெளியிட்டு இருந்தாங்க. இப்படியான வெப்சைட்டுகள்ல நீங்க லொஸ் பண்ற பணத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க வர்த்தமானில. ஸோ அப்படியாக பேசப்பட்ட ஒன்று தான் இந்த பொன்சி ஸ்கீம் என்று சொல்றது. ஸோ இதுக்கு பிறகு யாரும் ஏமாந்திராதீங்க. ஏதாவது வெப்சைட்ல பணம் போட்டுச்சுன்னு சொன்னா டபுள் ஆகுறது, ட்ரிபிள் ஆகுறது, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி விட்டு சொன்னா அதுல இருந்து ஒரு கமிஷன் கிடைக்கிறது, அதெல்லாம் ஃபேக்காக இருக்கும். சம்டைம் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். 1 வீக்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு பிறகு எதுவுமே கிடைக்காது. அடுத்தது பார்ப்போம் இந்த பிசிங் ஸ்கேம் என்று சொல்லுவோம். பிசிங் ஸ்கேம் என்று சொல்றது ஃபேக்கான ஒரு வலைத்தளம் போல ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி அதுல இருந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளுவாங்க. எடுத்துக்கொண்டு அவங்க உங்களோட டேட்டா எடுத்துக்கொண்டு உங்களோட அக்கௌண்ட்டை லொகின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளா சும்மா வரும், பைனான்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவு நீங்க வின் பண்ணிக்கிறீங்க, உங்களோட அக்கௌண்ட்டை லொகின் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லொகின் பண்ணிக்கிட்டு அங்க எதுவுமே இருக்காது, உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து திருடப்படும். அடுத்தது ஃபேக் ஐசிஓ டோக்கன் சேல்ஸ் பத்தி நாங்க பின்னால எங்களோட கோர்ஸ்ல டீப்பா கதப்போம். ஐசிஓன்னு சொன்னா என்ன, அதுல இருந்து நாங்க எப்படி மணி ஏர்ன் பண்றதுலாம். ஸோ இங்க ஃபேக் ஐசிஓன்னு சொல்றது நாங்க என்ன சொல்லுவோம்னா இனிஷியல் கோயின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் கோயின் ஆஃபரிங் சொல்றது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு கோயின் லிஸ்ட் ஆக முதல்ல ஒரு வெப்சைட்ல எங்களுக்கு லிஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னா அது நாங்க இனிஷியல் கோயின் ஆஃபரிங் சொல்லுவோம். ஸோ இதுல நாங்க வாங்கி குறைய விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகின பிறகு நாங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளலாம். பட் இதுல வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துச்சு. ஸோ நாங்கள் இதை பின்னால டீப்பரா டிஸ்கஸ் பண்ணோம். அப்படியான இதுல நீங்க வந்து விழுந்துடாதீங்க. ஸோ இந்த கோயின் வாங்கினீங்கன்னா இன்னும் 30 வருஷத்துல அல்லது இன்னொரு வருஷத்துல பிட்காயின் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும், அல்லது பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எதுவுமே வெரிஃபை பண்ணாம வாங்கிடாதீங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம். ஸோ இது வந்து கிரிப்டோக்குள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிலவங்க இப்ப சில டெலிகிராம் சேனல்ஸ்ல இருப்பீங்க, அதுல மெசேஜ் உங்களுக்கு வரும், இன்னொரு 24 ஹவர்ஸ்ல அல்லது இன்னொரு 15 மினிட்ல இந்த கோயின் வந்து பம்ப் ஆக போகுது. ஸோ நீங்க இதை வாங்கி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதுல நிறைய டைப்பான மெசேஜஸ் வரும். ஸோ இதுல எல்லாமே பயன்படுத்தப்படுறது பொட்டினூடாக பயன்படுத்தப்படக்கூடிய இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ பொட் யூஸ் பண்ணி அல்லது சர்வர் யூஸ் பண்ணி நிறைய இம்ப்ரெஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அதால ஒரு கோயின் வந்து பம்ப் ஆகினாலும் உங்களுக்கு அதை செல் பண்ண முடியாம தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேம்ல வந்து யாரும் மாட்டிடாதீங்க, ஆல்ரெடி கிரிப்டோல இருக்கிறவங்க. அடுத்தது மெல்வேர் அண்ட் ரன்சம்வேர். இது பார்த்தோம்னு சொன்னா எங்களோட பிசிக்கலாக அட்டாக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட ஹார்ட்வேர் ஆகட்டும், ஃபோன், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் அதுகளுக்கு எங்களுக்கு அட்டாக் பண்ணி எங்களுக்கு அந்த ஹெக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஓகே, இவ்வளவு தான் ஒரு அவேர்னஸ் ஆக சொல்லியிருந்தேன். நீங்க இதை ஃபுல்லா பார்க்கல தெரியல, பட் ஃபுல்லா பார்க்க முதல்ல இதை சொல்லியிருந்தா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதுவும் இப்படியான மெசேஜ் வரக்கொள்ள அல்லது இப்படியான இது வரக்கொள்ள இது வந்து உங்களுக்கு நினைப்பு வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க உங்களோட டேட்டாஸையோ மணியை வந்து லொஸ் பண்ணாம இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் இப்போ நாங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்
கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்றா என்ன? உண்மையை வந்து மணி வந்து மேக் பண்ணலாமா? இது ஸ்ரீலங்கால வந்து லீகலா இல்லீகலா? அல்லது இதுல ஏர்ன் பண்ற மணியை நான் வந்து பேங்குக்கு எடுக்கலாமா, எடுக்க இயலாதா? அதுக்கான ப்ரொசஸர் என்ன? இத கிரிப்டோ வந்து நிறைய பேர் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு எங்களுக்கு. வெபினார் ஸ்டார்ட் பண்ண முதலும் சரி, ப்ரீவியஸா நடந்த சில வெபினார்கள்லையும் சரி. ஸோ அதுக்கான அனைத்து ஆன்சர்ஸும் உங்களுக்கு பின்னால கிடைக்கப்பெறும். பின்னால நிறைய டீப்பான விஷயங்கள் நான் உங்களோட கதைக்கு இருக்கிறேன். ஸோ வேணுமானவங்க இருந்து அதுல பெனிஃபிட் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஐம் ஷுர் நீங்க இந்த ஒர்க் ஷாப்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க, தெரியாத விஷயங்கள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவோம். சிம்பிளா சின்னத்துல இருந்தே போவோம். நாங்க எங்களோட டோட்டல் கோர்ஸை இப்படி தான் நினைக்கும், ஒரு ஸ்டோரி மாதிரி போகும், ஒரு கதை மாதிரி வேற லெவலா போகும். ஓகே, இப்போ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்? இப்ப ட்ரேடிங் என்றா என்ன? இப்ப இதுல இருக்கக்கூடிய 3 வேர்டையுமே நாங்க உடைச்சு பார்ப்போம். கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். ஸோ அதுல இங்கிலீஷ்ல நாங்க பார்க்கல, பின்னால இருந்தான் வருவோம். ஸோ அந்த வகையில நாங்க ட்ரேடிங் என்றா என்னன்னு பார்ப்போம். ட்ரேடிங் என்றா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ட்ரேடிங்? ஸோ ட்ரேடிங்கிறது தமிழ்ல பார்த்தோம்னா வர்த்தகம் என்று பொருள்படும். ட்ரேடிங் என்று சொன்னா வர்த்தகம் அப்படின்னு சொல்லி பொருள்படும். ஸோ வர்த்தகம்ங்கிறது டே டு டே லைஃப்ல நாங்க எவ்ரிடே செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வர்த்தகம் என்று சொல்றது. ஸோ எல்லாருமே இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எவ்ரிடே ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க ரியல் லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க வந்து ஒரு டவுன் எங்கட மார்க்கெட்டுக்கு போறீங்க, பசார்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் கூட்ஸை வாங்குறீங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து என்ன செய்றீங்க, பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னு, பணத்தை கொடுக்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா ட்ரேடிங் நடக்குது, ட்ரேட் பண்றாங்க, வர்த்தகம் பண்றீங்க நீங்க, சரியா? ஸோ இங்க வர்த்தகம் என்றது என்னன்னு சொன்னா ஒரு ப்ரொடக்டையோ, எப்படி ஒரு ப்ரொடக்டையோ, ஒரு பொருளையோ அல்லது ஒரு சர்வீஸையோ நாங்க வாங்குறதனூடாகவும் செல் பண்றதனூடாகவும் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணோம் என்று சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வர்த்தகம் அப்படின்னு சொல்லி. சிம்பிள், சரியா? ஸோ ட்ரேடிங் என்றா என்னவாமெண்டா, நீங்க ஒரு பொருளையோ அல்லது ஒரு சர்வீஸையோ அதை வாங்குறதுனாலயோ விற்கிறதுனாலயோ ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லான வர்த்தகம் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இதுல நீங்க லொஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து ஃபெயிலியரான ட்ரேட் அல்லது லொஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே, ஸோ இதுதான் ட்ரேடிங், சிம்பிள். இதை நீங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. எவ்ரிடே நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவீங்க அல்லது ஒரு சர்வீஸை வாங்குவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேட் டைப்புக்குள்ள தான் வரப்போகுது. ஸோ ட்ரேடிங்கிறதுக்கான பேசிக்கான விஷயம் இதுதான் ட்ரேடிங். ஓகே, ஸோ ட்ரேடிங்ல தான் பலதரப்பட்ட ட்ரேடிங் டைப்ஸ் இருக்குது. இப்போ கிரிப்டோ ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், ஐக்யூ ஆப்ஷன், சம்திங் சம்திங் எக்ஸ்ட்ராண்டு அப்படி நிறைய ட்ரேடிங் டைப் இருக்கு. ஸோ ட்ரேடிங் சொல்லி எடுக்கக்குள்ள நாங்க வந்து அதை ஸ்பெசிஃபிக்கா பண்ணி எங்களால கதைக்க இயலாது, அது ஸ்கேமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னு எடுத்த கதைக்குன்னா பின்னா சம்பந்தமா கொஞ்சம் கதைக்கு இருக்கிறேன். ஸோ அதனால ஓகே, அப்ப எனக்கு எல்லாரும் சொல்லுங்க, குயிக்கா 1 மினிட்டுக்குள்ள சொல்லுங்க. ட்ரேடிங் என்னன்னு விளங்கிட்டா? ட்ரேடிங் என்ன பேசிக்கான கன்செப்ட்? ட்ரேடிங் என்ன, வர்த்தகம் என்னன்னு சொல்லி வேண்டாம், குயிக்கா சொல்லுங்க. ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஸோ நிறைய பேர் விளங்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, குட். ஸோ எங்கேஜ்மெண்டா போகணும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் லெசி படக்கூடாது, எங்கேஜ்மெண்டா போகணும். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, குட். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங். இப்போ நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் கரன்சி. கரன்சின்னா என்ன? ட்ரேடிங் பார்த்துட்டோம், வர்த்தகம், ஒரு ப்ராஃபிட்டை வந்து எய்மா கொள்றது. அடுத்து பார்க்குறோம் கரன்சின்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள். ஸோ கரன்சி சொன்னால் வாட் இஸ் கரன்சி? ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிறதா தானே, வாட் இஸ் கரன்சி? நாணயம் என்றால் என்ன? ஸோ நாணயம்ங்கிறது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு என்று சொன்னா சில பண்ட பரிமாற்ற முறையாகத்தான் இருந்துச்சு நாணயங்கள் அப்படின்னு சொல்லுது. பண்ட பரிமாற்றம்ன்றது லைக் நீங்க ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி கொள்றது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்றது, இதுதான் நாணயமாக கருதப்பட்டுச்சு. பட் காலப்போக்குல எவல்யூவேஷன் அடைய அடைய என்ன செஞ்சுச்சு சொன்னா அது வந்து பரிமாணம் அடைஞ்சிச்சு. ஸோ பரிமாணம் அடைஞ்சு கடைசியாக எங்களுக்கு வந்து நின்றுச்சு பேப்பர் காசுல, என்ன, காகிதம். ஸோ அதுலதான் இப்ப எங்களுக்கு வந்து பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு முதல்ல கொயின் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது புழக்கத்தில் இருக்கிற அளவு வந்து குறைவு, பட் ஸ்டில் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னா சரி, ஓகே, இதுல பார்த்தோம்னு சொன்னா கரன்சிங்கிறது கொயின்லயும் இருக்க போகுது, பேப்பர்லயும் இருக்க போகுது. இப்படி இருக்கிறது என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து
உங்களுக்கு தேவையான சாமான்களை வாங்குறது, உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து வாங்குறது, அதே மாதிரி நீங்க லோன் கொடுக்கிறது, அல்லது நீங்க வந்து லோன் பெற்றுக்கொள்றது, அல்லது உங்களோட ஃபியூச்சருக்காக நீங்க வந்து சேவ் பண்றது. சோ இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய, ஓகே, சோ எல்லாத்தையுமே செய்யக்கூடிய, எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம் தான் நாணயம் அப்படின்னு சொல்றோம். ஏன் நீங்க நான் இந்த வேர்டுகளை உடைச்சு போட்டிக்கிறேன்னு சொன்னா, இப்ப பாருங்க, அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யுதுன்னு சொன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஒரு பொருள் வேணும்னாலும் நீங்க அதை எங்கேயாவது வாங்க போனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் மணி. காசு இருந்தாதான் எது சரி நீங்க வாங்கி கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு அன்றாட தேவைகள்ல காசு மிக முக்கியமாக இருக்குது. அப்ப இந்த அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஏன் இந்த வேர்டு இங்க பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னா, நாங்க கிரிப்டோல கதைக்க போகல, சில கண்ட்ரிஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படாது, சில கண்ட்ரிஸ்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது, இல்லீகல் என்று சொல்லியிருப்பாங்க, சில கண்ட்ரீஸ்ல வந்து லீகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்டா, ஃபார் எக்ஸாம்பிளா எங்கட கண்ட்ரியோட கரன்சி நாங்க எடுத்தோம்னா ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் ருப்பியை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இந்தியாவில போய் ஒரு திங்ஸ் வாங்க முடியுமா, அல்லது இந்தியாவில போய் பிசினஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. ஸ்ரீலங்காவோட காசு வந்து எந்த நாட்டுக்குள் இருக்கும் வரைக்கும் தான் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட போகுது. ஏன்னா இலங்கைக்கு மட்டும்தான் அது காசு. வெளியில போயிடுச்சுன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு காகிதமாகத்தான் அங்க இருக்க போகுது. ஸோ எந்த கவர்னன்ஸுக்கு கீழே எந்த ஒரு காகிதம் அவங்களோட எக்ரிமெண்டோட இது இந்த வேர்த்தான அந்த இந்த வலுவான காசு பெருமதியுடையது, இதுக்கு இவ்வளவு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்ட் இருக்குமே. ஸோ ஒரு எல்லாமே ஹோப் தானே, நம்பிக்கையில தானே காகிதமும் பணமாக மாறுது. ஸோ அந்த டைப்ல ஸோ இதுதான் கரன்சின்னு சொல்றோம். அப்ப கரன்சின்றது என்ன, அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம். எல்லாராலும் என்று சொல்றது நான் இப்ப சொல்லியிருந்தேன், ஒரு கவர்னன்ஸுக்கு கீழே ஒரு கண்ட்ரியில எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எங்கட 1000 ருபீஸுக்கு இலங்கையில எந்த கடைக்கு போனாலும் ஒரு திங்ஸை வாங்கலாம். அந்த காசு அப்படியே நாட்டுக்கு வெளியில கொண்டு போனா ஜஸ்ட் ஒரு காகிதமாக தான் இருக்க போகுது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சோ வேற கடைகள்ல போனா ஜஸ்ட் காகிதம் என்னடா பண்ணுது. அப்ப இந்த வகையில கரன்சிகளை பார்த்தோம் என்று சொன்னா, அமெரிக்கா எடுத்தோம் என்று சொன்னா யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீலங்காவை எடுத்தோம் என்று சொன்னா எல்கேஆர் என்று சொல்லுவோம், இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா ருபீஸ் என்று சொல்லுவோம், ஐஎன்ஆர், கடார் எடுத்தோம் என்று சொன்னா ரியால், அதே மாதிரி யூஏ எடுத்தோம் என்று சொன்னா திர்ஹாம் என்று சொல்லுவோம், துபாய். ஸோ இப்படியாக நாங்கள் கரன்சிகளை வந்து கோட் பண்ணி கொள்வோம். ஸோ இதுதான் கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ கரன்சின்னா பாருங்க, உங்களோட எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செஞ்சு கொள்ளணும், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிக்கணும், ஒரு பரிவர்த்தனை ஊடகம். வாட் இஸ் பரிவர்த்தனை? டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒன்று, உங்களுக்கிட்டே வச்சு கொண்டிருக்கலாது, உங்களுக்கு தேவையை நிவர்த்தி செய்யணும் என்று சொன்னா இன்னொரு ஆளுக்கிட்ட கொடுத்து ஆகணும், அதான் பரிவர்த்தனை என்று சொல்றோம். ரைட், இதான் எங்களுக்கு கிரிப்டோலையும் நடக்க போகுது. இப்ப நாங்க பார்த்துட்டோம் ட்ரேடிங் என்றா என்னென்று பார்த்துட்டோம், கரன்சி என்றாலும் என்னென்று பார்த்துட்டோம். இப்ப கிரிப்டோ என்றா என்ன, கிரிப்டோனா என்ன, இதுதான் எல்லாரோட கேள்வி. என்னடா கிரிப்டோ கரன்சி என்ன, பிட்காயின் என்றா என்ன, எதீரியம் என்றா என்ன, ஏன் இவ்வளவு பூம் ஆகிட்டு போகுது, இந்த இதுதான் ஃபியூச்சர் என்று சொல்ற அளவுக்கு இதுல என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா சொல்றேன் கேளுங்க. கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு விர்ச்சுவல் அல்லது டிஜிட்டல் மணி என்று சொல்றோம். விர்ச்சுவல் அல்லது டிஜிட்டல் மணி என்று சொல்றோம். இப்ப எங்களுக்கிட்டையுமே நாங்களுமே டிஜிட்டல் மணி யூஸ் பண்றோம். எங்கண்டா உங்களோட பேங்க் ஆப்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு மணி டிரான்ஸ்பர் ஆக கொள்ளையும் அங்கேயுமே டிஜிட்டல் மணி தான் யூஸ் பண்ணப்படுது. பட் இங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்குது, கிரிப்டோல என்ன டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு சொன்னா, ஒரு விர்ச்சுவல் மணி ஒரு டிஜிட்டல் மணி என்று சொல்லுவோம். அதாவது பிசிக்கலாக எங்களுக்கு கையால தொட இயலாது, கண்ணால பார்க்கவும் இயலாது. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க டிஜிட்டல் சொல்லுவோம், அல்லது விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் விர்ச்சுவல் டிஜிட்டல். கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் இங்க மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து இந்த கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் என்று சொல்றது. கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் சிம்பிள், ஒரு மெத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ். அந்த மெத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் எப்படி நாங்க கோல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி கோல் பண்ணுவோம். எப்படி பிளாக் செயின் என்று சொல்லி கோல் பண்ணுவோம். ஸோ பிளாக் செயின் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னா அனைத்துமே கணித கல்குலேஷன்களால, கணித கணிப்பின்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு நெட்வொர்க், வேற லெவலா இருக்கும் படிக்கிறதுக்கு. பிளாக் செயின் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இது இடத்துல சொல்லல, அது நிறைய விஷயங்கள் ஏண்டா அது தனியா கோர்ஸ் வைக்கலாம். ஸோ இங்க சிம்பிளா சொல்லணும்டா, பிளாக் செயின்ங்கிறது கணித கம்ப்ளெக்ஸ், ஒரு மெத்தமெட்டிக்கல் கம்ப்ளெக்ஸ். இது வந்து எதால ரன் ஆக போகுது அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் பவரால, லைக் எலக்ட்ரிசிட்டி தேவை, அது எங்களுக்கு ரன் ஆகணும்னு சொன்னா
அதாவது கம்ப்யூட்டர் பவர் என்று சொல்லுவோம். ஸோ அது இருந்தால் தான் எங்களுக்கு வந்து பிளாக் செயின் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்படியான பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு விஷுவல் மணியோட சேர்த்து விட்டா எங்களுக்கு சேஃபாகவும் செக்யூராகவும் என்ற ஒரு வேர்ட் வருது. இங்க 2 வேர்ட், சேஃபா, செக்யூரா, ஸ்பீடாக வேர்ல்டுல எந்த மூலையில இருந்தாலுமே ஒரு போர்டர் இல்லாம எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒன்று தான் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்றது, கிரிப்டோன்னு சொல்றது. கிரிப்டோண்டா குயிக்கா ரீகேப் பண்றேன் பாருங்க. கிரிப்டோன்னு சொல்றது ஒரு விஷுவல் அல்லது ஒரு டிஜிட்டல் மணி. இந்த விஷுவல் அல்லது டிஜிட்டல் மணியில ஒரு மெத்தமெட்டிக்கலான கம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்க அதை சொல்லுவோம் கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் என்று சொல்லி. ஸோ இதுக்கு பின்னால இருக்கிற பிஹைண்ட் த சீன் இருந்து பார்த்தோம்னா பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே இணைக்கப்பட்டு சேஃபாகவும் செக்யூராகவும் ஸ்பீடாகவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒன்றுதான் வேர்ல்டுல எந்த மூலையில இருந்தாலும் வித்தின் செகண்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒன்றுதான் கிரிப்டோ அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போ இது மூண்டையுமே நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. இது மூண்டையுமே ஜாயின் பண்ணி பாருங்க. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்டா இப்போ பாருங்க, மூண்டையுமே ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா கிரிப்டோண்டா என்ன? ஒரு விர்ச்சுவல் அசெட், ஒரு விர்ச்சுவல் மணி, ஒரு டிஜிட்டல் மணியை கரன்சிண்டா என்ன நான் சொல்லியிருந்தேன், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை உதவும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்றவங்களுக்குள்ள நாங்க பரிவர்த்தனை செஞ்சு கொள்வோம். நீங்க குறைய விலைக்கு வாங்கிட்டு கூட விலைக்கு வித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. பரிவர்த்தனை செஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அந்த பரிவர்த்தனையில உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு பரிவர்த்தனை செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும். அதுதான் சக்சஸ்ஃபுல்லான ட்ரேட் என்று சொல்லுவோம், ட்ரேடிங். அப்ப கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்றா ஒரு டிஜிட்டல் அல்லது விர்ச்சுவல் மணிய, ஒரு அசட்டை வாங்குறதுனாலையும் விற்கிறதுனாலையும் பரிவர்த்தனை செஞ்சு கொண்டு நாங்க ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொள்றதுதான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்று சொல்லுவோம். சரி, சிம்பிள். ஸோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கிறது பெரிய ஒரு விஷயமே இல்லை, கம்ப்ளெக்ஸான விஷயம் ஒன்றும் இல்லை, ஈஸியா சொல்லிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க எனக்கு சேட்டில் விளைஞ்சான்னு சொல்லி குயிக்கா. என்னோட வெபினார் வந்து 1 hour தான் இருக்கும். ஸோ 1 hourக்குள்ள நான் நிறைய விஷயங்கள் உங்களோட கதைக்கணும். ஸோ எனக்கு குயிக்கா என்கேஜ்மெண்டா இருக்கிறதுக்கு சொல்லுங்க. அப்போ குயிக்கா விளைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா சொல்லுங்க. சேட்டை ஓப்பனாக தான் இருக்குது. ஓகே, எல்லாரும் விளையாட்டு குட். ஸோ மெசேஜ் பண்ண எல்லாரும் தேங்க்யூ. ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். ஓகே. ஸோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கிறது இதுதான். ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் எதுலேருந்து மேக் பண்ணோம் சொன்னா டிஜிட்டல் கரன்சில இருந்து அல்லது விர்ச்சுவல் மணில இருந்து எப்படி மேக் பண்ணோம் சொன்னா டிரான்சாக்ஷன் பண்றதின் ஊடாக, வாங்குறது விற்கிறதின் ஊடாக. ஸோ சிம்பிள். சரியா? கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கிறது இதுதான். ஓகே. இப்போ நாங்க கிரிப்டோண்டா பார்த்துட்டோம், கரன்சிண்டா பார்த்துட்டோம், ட்ரேடிங்டா பார்த்துட்டோம். இப்படி உருவாகின கிரிப்டோ கரன்சி எப்படி வந்துச்சு? இப்படித்தான் இருக்குது கிரிப்டோன்னா அது எப்படி உருவாயினுச்சு? அதை யாரு கண்டுபிடிச்சது? ஏன் இவ்வளவு பரிமாற்றம் அடைஞ்சிச்சு? ஏன் வேர்ல்டு வைட்ல இப்போதைக்கு எல்லாராலுமே கதைக்கப்படுக்குது அப்படின்னு சொல்லி குயிக்கா நாங்க ஒரு இதில் பார்த்து விடுவோம். ஸோ கிரிப்டோ கரன்சில ஃபர்ஸ்டா எங்களுக்கு வந்த ஒரு டிஜிட்டல் நாணயம் வந்து பிட்காயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிட்காயின் அப்படிங்கிறது தான் கிரிப்டோ வேர்ல்டுக்கே, கிரிப்டோ கரன்சின்னா அந்த வேர்ல்டுக்கே கிங்ஸ் தான் அந்த பிட்காயின் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா இவர் தான் முதலாக பிளாக் செயின் டெக்னாலஜியை அப்ளை பண்ணி எங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். யார் என்று சொன்னா பிட்காயின். ஸோ இந்த பிட்காயினை யார் கண்டுபிடிச்சது அல்லது யார் உருவாக்கினது அப்படின்னு கேட்டா எங்களுக்கு சரியாக தெரியாது. யாரு நபரா அல்லது ஒரு ஒரு குழுவா அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் அவங்களோட நிக்நேம் எங்களுக்கு தெரியும், சட்டோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறது. சட்டோஷி நாகமோட்டோங்கிற ஒரு நபரோ, ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குழுவாலேயே தான் எங்களுக்கு இந்த பிட்காயின் வந்து உருவாக்கப்படுது 2009ஆம் ஆண்டு. ஸோ 2009 ஜனவரி மாதம் எங்களுக்கு உருவாக்கப்படுது. ஸோ அதுல பிட்காயினோட சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணப்படுது 9ஆம் தேதி. 12ஆம் தேதி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்குது ஹால் ஃபைனிக்கு நடுவுல, அவங்க 2 பேருக்கும் இடையில. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா 3வது அக்டோபர் 5ஆம் தேதி தான் பிட்காயினோட பிரைஸ் வந்து எங்களுக்கு லிஸ்ட் ஆகுது ஒரு ஒரு வெப்சைட்ல. ஸோ அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு US$ இருக்கு. சரி, 2009ல ஒரு US$ங்கிறது எங்கட கண்ட்ரியோட காசுப்படி நான் நினைக்கிற மாதிரி ஒரு ₹100 இருக்கு. ₹100, ₹120 அந்த மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ அப்படி அந்த ஒரு USDக்கு, சரியா, ஒரு US$ இருக்கு பாருங்க, 1300 பிட்காயின் வாங்கலாம். இங்க இவ்வளவு சொல்லிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இங்க சரி, ஒரு USDக்கு வந்து 1300 பிட் வந்து வாங்கிக்கலாம் 2009ஆம் ஆண்டு. பட் கரண்டா ஒரு பிட்காயினோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? யாரு தெரியும் இப்போ ஒரு பிட்காயினோட பிரைஸ் என்ன? US$ல யாரு சரி சொல்லுங்க. குட், குட். ஸோ ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஒரு பிட்காயினோட பிரைஸ் இப்போ எவ்வளவுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து $54,000 போகுது. என்ன? $54,000 யோசிச்சு பாருங்க.
ஒரு பிட்காயின் பிரைஸ் $54,000. முன்ன எப்படி இருந்துச்சு, $1 1300 பிட்காயின் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன நடந்துக்குது, ஒரு பிட்காயினுக்கு $54,000 கொடுக்கணும் நாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன் இதுல பிரைஸ் வந்து இவ்வளவு கூடிச்சு, ஏன் இது வந்து இவ்வளவு டிமாண்டா இருக்குதுன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான், லிமிடெட் சப்ளை. சரியா, இது நாங்க பின்னால கதைப்போம், டீப்பா கதைக்கணும் இதெல்லாம். ரைட். ஸோ 2009 இப்படி பிட்காயின் வருது. அதுக்கு பிறகு வந்து ஆல்டர்னேட்டிவ் கோயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்குள்ள XRP, ட்ரோன், ஏடா, லிட்காயின் அப்படின்னு எல்லாம் வருது. ஸோ இந்த லிட்காயின்ங்கிறது தான் 2வது உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. அது பிறகு பார்த்தோம்னு சொன்னா 2015 எத்தீரியம் ஒரு கோயின் வருது. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன ஃபியூச்சரோட வருது. ஸோ இதனால இதை வந்து எல்லாருமே கதைக்கிறாங்க. இவர் கொண்டு வந்த ஃபியூச்சர் என்று சொன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது சிம்பிள், தன்னோட பிளாக் செயின் டெக்னாலஜியில இன்னொரு ப்ரொஜெக்டை வந்து பில்ட் பண்றதுக்கான ஒரு இடத்தை வழங்குறது, அதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நாங்க டீப்பா பார்ப்போம் பின்னால. ஸோ முன்னால நான் கதைச்சிருந்தேன் இங்க ஐசிஓ அப்படின்னு சொல்லி உண்டு. ஸோ ஐசிஓ கதைக்க வேண்டிய இடம் இதுதான். ஸோ ஐசிஓன்னு சொன்னா இனிஷியல் கோயின் ஆஃபரிங். ஸோ நிறைய பேர் வந்து கோயின் ஆஃபர் பண்ணாங்க, இங்கதான் ஸ்கேம் நடந்துச்சு. என்னடா இப்ப தெரியாது இது வெரிஃபை பண்றது எப்படின்னு சொல்லி அந்த காலத்துல, இப்ப 2017 2017 ஸோ நிறைய ஸ்கேம் நடந்துச்சு. இப்படி ஸ்கேம் நடந்ததுதான் பிரச்சனையாக இருந்துச்சு கிரிப்டோக்கு. என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, 2017 நிறைய பேர் மணியை லொஸ் பண்ணதால கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் போச்சு யூஎஸோட கவர்மெண்ட். இப்படி கிரிப்டோ இருக்குது, எங்கெல்லாம் ஐசிஓல லொஸ் பண்ணிட்டோம், இவ்வளவு மணி லொஸ் பண்ண அப்படின்னு சொல்லி தான் போயிடுச்சு. ஸோ அங்க இருந்து தான் கிரிப்டோக்கு அடிவில ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெகுலேட்டர்ஸ் அப்படின்றது வருது. ஸோ கிரிப்டோ கரன்சின்னா அது ரெகுலேட்டர்ஸ், இனி வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இயங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேட்டரை கொண்டு வராங்க. பட் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. ரீசன் என்னன்னு சொல்லி சொல்றேன். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா 2020, ஸோ எல்லாருமே நாங்க வந்து ஸ்டக் ஆகின ஒரு வருஷம் 2020 கொரோனா பெண்டமிக்கால ஸ்டக் ஆகிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து மில்லியனர் ஆகினாங்க, பில்லியனர் ஆகினாங்க. சிலவங்க வந்து இன்னுமே என்ன அதுல இருந்து ஸ்டக் ஆகினவங்க இன்னுமே சில டைம்ல வெளியில வராம இருக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த டைம்ல எப்படி இதெல்லாம் பூம் ஆகுதுன்னு சொன்னா சிம்பிள். ஸோ 2020, 2019, 2021 காலப்பகுதிகளில் எங்களுக்கு இன்டர்நெட்ல பூம் ஆகின ஒரே ஒரு கீவேர்டு என்னன்னு சொன்னா ஹவு டு மேக் மணி ஆன்லைன். மணியை ஆன்லைன்ல மேக் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி தான் கீவேர்ட் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஷோ பண்ணது வந்து கிரிப்டோ. ஏன்னு சொன்னா கிரிப்டோவை எலான் மஸ்க் வந்து கதைச்சிருந்தாரு. கிரிப்டோவை பத்தி எலான் மஸ்க் கதைச்சிருந்தாரு. எலான் மஸ்க்ன்றது தெரியும், வேர்ல்டுலயே நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன். ஸோ அவர் வந்து அவரோட ஒன் ஆஃப் த கம்பெனியான டெஸ்லால பிட்காயினை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. மீன்ஸ் நீங்க பிட்காயினை கொடுத்துட்டு நீங்க வந்து டெஸ்லா காரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ யோசிச்சு பாருங்க எப்படி பூமான நியூஸ் சொல்லி. லைக் பிட்காயினோட பிரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டிங் போய் லைக் $4,000 இருந்து $62,000 சம்திங், $64,000 வரைக்குமே போயிருந்துச்சு. ஜஸ்ட் $4,000 இருந்து. எலோன் மஸ்க் மட்டும் காரணம் இல்லை, அந்த அந்த சிச்சுவேஷனுமே அதுக்கு சாதகமாக இருந்ததால பிட்காயினோட பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு போனிச்சு. ஸோ இதுல எங்களுக்கு 2வதாக பூமாகின விஷயம் தான் இந்த NFT என்று சொல்றது, நான் ஃபங்க்சபிள் டோக்கன்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ நான் ஃபங்க்சபிள் டோக்கன்ஸ் என்று சொல்றது ஒரு 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 யூனிக்யூவான ஒரு இன்டர்நெட் ஐடென்டிபிகேஷன் சொல்லலாம். எப்படி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு தூவமான உண்டோ, யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல 8 பில்லியன் பீப்புள்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ யாரோடதையும் யாருமே வந்து கனெக்ட் ஆகாது. உங்களோட மொபைல்ல வந்து நீங்க உங்களோட ஃபிங்கரை வச்சா மட்டும்தான் எடுக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு வேர்த்தான ஒரு விஷயம் சொல்லி. உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. எப்படி யூனிக்யூவான ஒரு விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட்ன்றது, அவ்வளவு யூனிக்யூவான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் இந்த என்எஃப்டின்னு சொல்றது. ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல தனக்கான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் என்று சொன்னா அது வந்து என்எஃப்டின்னு சொல்லுவோம், நான் ஃபங்க்சபிள் டோக்கன். ஸோ இது வந்து ஜஸ்ட் எங்களால ஜஸ்ட் ஒரு ட்ரேடர்ஸால மட்டுமே கதைக்கப்படல, வேர்ல்டுல ஃபேமஸ் ஆன எல்லாராலையுமே கதைக்கப்பட்டுச்சு. ஈவன் எங்கட மெஸ்ஸி எடுத்துக்கொள்ளலாம், ரொனால்டோ எடுத்துக்கொள்ளலாம், லைக் ஜஸ்டின் பைபர் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பாடகர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா என்எஃப்டிஸை வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்எஃப்டிஸ்ல ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியான ஒரு காலப்பகுதி தான் அது. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து சொல்லுவோம் டெஃபி என்று சொல்லுவோம். லைக் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்றது தான் டெஃபி என்று சொல்லி சுருக்கமாக போட்டிருக்கேன். ஸோ இதுல எக்கோ சிஸ்டம் எல்லாம் நாங்க பார்க்கணும், கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் பின்னால. ஸோ இதுல யூனிஸ்வாப் இருக்குது, ஆவே இருக்குது, கம்பவுண்ட் இருக்குது. இது மூன்றுலையுமே நாங்க சொல்லுவோம் லிக்விடிட்டி ப்ரோட்டோகால் இருக்குது, அதே மாதிரி லிக்விடிட்டி நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபர்தரான நாலேஜுக்கு. இப்போ யாரும் சரி உங்கள்ட்ட கேட்டாங்களோ
மேபி சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல கிரிப்டோன்னா என்னன்னு சொல்லி உங்களோட இன்டர்வியூஸ்ல கேட்கலாம். அல்லது கிரிப்டோ கரன்சிகளோட ஏதாவது ஒரு பரிமாணம் கேட்கலாம். அல்லது கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுல ஃபியூச்சர்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஃபியூச்சரே கிரிப்டோ தான். சொல்லல அது எப்படியும் கேள்வி கேட்கலாம். ஏன் ஃபியூச்சர் வந்து கிரிப்டோல தான் தங்கி இருக்க போகுது என்று சொல்றேன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் எங்கட இப்ப கரண்ட் எக்கானமிக் எடுத்தாலும் சரி, இப்ப வேர்ல்டுல நடந்து கொண்டிருக்க விஷயங்கள் எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு பின்னால லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் காட்டுறதுக்காக வேண்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கொள்ளும். ரைட். ஸோ சிம்பிளா முடிப்போம். மற்றது என்னன்னு சொன்னா, இப்படி உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சிஸுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது. எது எடுத்தாலுமே ஒன்றுக்கு பண்பு ஒன்று இருக்கணும். உங்களை எடுத்தா உங்களுக்கு ஒரு பண்பு இருக்கும். உங்களோட மொபைல் எடுத்தா உங்களோட மொபைலுக்கு சொல்லி ஒரு பண்பு இருக்கும். எது எடுத்தாலுமே அதுக்கு ஒரு பண்பு இருக்கும். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு கிரிப்டோ எடுத்தோம்னா கிரிப்டோவுக்கும் சில பண்புகள் இருக்குது. அதுக்குமே சில வந்து கேரக்டர்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீசென்ட்ரலைசேஷன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிரிப்டோட பிரைஸ் வந்து $1 1300 பிட்காயின் வாங்கின இடத்துல இன்றைக்கு ஒரு பிட்காயின் $54,000 விக்குதுண்டா அந்த காரணம் இதோட கேரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க, டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் என்றா என்னென்று விளங்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு விளங்கணும் சென்ட்ரலைசேஷன் என்றா என்னென்று விளங்கணும். ஸோ சென்ட்ரலைசேஷன்ன்றது சிம்பிள் தான். ஒரு பர்சனுக்கு கீழேயோ அல்லது ஒரு ஒரு குழுவுக்கு கீழேயோ ஒரு கம்யூனிட்டி வந்து என்னது கம்யூனிட்டி வந்து எங்களுக்கு ஆட்சிப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா, அதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு கீழே ஆட்சி அவங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருந்து அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அடக்குமுறைகள் இருந்தாங்கன்னு சொன்னா அதை நாங்க வந்து சென்ட்ரலைஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு கட்டுக்கோப்பான கட்டமைப்பாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்க எங்கட எங்கட நாட்டுல எடுப்போமே, எங்கட நாடுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி தான். லைக் ஜனாதிபதி இருப்பாரு, ஜனாதிபதி கீழே பிரதமர் இருப்பாரு. ஸோ அவருக்கு கீழே மத்த எம்பிமாரு அப்படிலாம் இருக்காங்க, சபாநாயகர் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி. ஒரு குழுவுக்கு கீழேயோ அல்லது ஒரு தனிநபருக்கு கீழேயோ மத்தவங்க வந்து இருக்க போறாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் கதைக்கிறாங்க. பேங்க் எடுத்தோம்னு சொன்னாலும் மேனேஜர் இருப்பாரு, அதுக்கு கீழே மத்த ஸ்டாஃப்ஸ் கஸ்டமர்ஸ் அப்படி எல்லாம் இருப்பாங்க தானே. ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த சென்ட்ரலைசேஷன்ல ஒரு குறிப்பிட்ட குழு ஒரு ஒரு நபர் வந்து மென்ஷன் பண்ணப்படுறாரு. பட் டீசென்ட்ரலைசேஷன் எடுத்தோம்னா சிம்பிள் ஆக்டிவ் டிஆக்டிவ்ன்ற மாதிரி சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது ஒரு குழுவும் இருக்காது, ஒரு தனிநபரும் இருக்காது, இங்க எல்லாருமே சமம். டீசென்ட்ரலைசேஷன்ல எல்லாருமே சமம், எல்லாருமே எல்லாம் செய்யலாம், எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாருக்குமே சேம் ரைட்ஸ் இருக்குது. இதுதான் டீசென்ட்ரலைசேஷன் சொல்றது. இது எப்படி சொன்னா, இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. எங்கட நாட்டுல வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு முதல்ல, ஒரு 1 இயருக்கு முதல்ல பணப்புழக்கம் அப்படிங்கிற வேர்ட் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லி. இந்த பணப்புழக்கம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அதிகளவான பணம் வந்து அச்சடிக்கப்பட்டது. ஏன் இவ்வாறு அதிகளவான பணம் அச்சடிக்கப்படுது என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. நாட்டுல வறுமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதிகள பணம் வந்து அச்சடிக்கப்படுது. இப்படி அச்சடிக்கப்படுறதால வரம் இன்னும் கூடுமே ஒழிய வறுமை வந்து குறையாது. என்ன ரீசன் சொன்னா, பணத்தின் அளவு கூட கூட பெருமதி வந்து குறைஞ்சி போகுது. யோசிச்சு பாருங்க, பணத்தின் அளவுங்கிறது சப்ளை ஆகவும் பணத்தின் பெருமதிங்கிறது வந்து டிமாண்ட் ஆகவும் ஜோதிச்சிங்கன்னு சொன்னா ஈஸியா அவங்களுக்கு விளங்கும். பணத்தின் அளவு கூடினால் அதன் பெருமதி வந்து ஒரு ஒரு 3 இயர்ஸுக்கு முதல்ல அல்லது ஒரு 5 இயர்ஸுக்கு முதல்ல ஒரு பைக் நீங்க வாங்கணும்னா ஒரு 1 லேக் 2 லேக்குள்ள வாங்கலாம். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா சேம் கம்பெனி சேம் நேம் எல்லாமே சேம் தான். பட் நீங்க கொடுக்குற காசு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. என்ன ரீசன்? அங்க வந்து பணவீக்கம் ஏற்பட்டுச்சு. பணவீக்கம், எஸ், பணவீக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. பணவீக்கம் ஏற்பட்டா அவங்களோட பணத்தின் பெருமதி வந்து குறைஞ்சிடும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பணத்தை வந்து அச்சடிக்கிறதுக்கான காரணம் யாரு? அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது என்று பார்த்தா சிம்பிள், உங்களோட சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்குது. எங்கட சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்குது. அவங்க வந்து சில சில இதை ஃபாலோ பண்ணி எக்ரிமெண்ட் பண்ணி அதுல அவங்க அப்ரூவல் எடுத்தாங்கன்னு சொன்னா பணம் வந்து அச்சடிக்கலாம். அவ்வளவு ஈஸியான வேலைண்டு இல்லை. எங்கட நாட்டிலையுமே வந்து நாங்க பணம் அச்சு அடிக்கிறது இல்லை, வெளிநாட்டுலாம் பண்றது. பட் அவ்வளவு ஈஸியான ப்ரோசஸ் இல்லை. பட் ஸ்டில் பாருங்களேன், ஒரு காகிதத்தை வந்து பணமாக மாற்றணும்னு சொன்னா சில ப்ரொசஸரை ஃபாலோ பண்ணிக்கொண்டு சிலவங்கட ஒரு கையெழுத்து மட்டுமே போதும் பணத்தை வந்து அச்சடிச்சு கொள்றது. பட் டீசென்ட்ரலைசேஷன்ல முக்கியமான விஷயம் லிமிடெட் சப்ளை. லிமிடெட், அதுக்கு மேல அதை உருவாக்கினவர் வந்தா கூட எனக்கு சப்ளை எடுக்க இயலாது. இப்ப பிட்காயின்ங்கிறது வேர்ல்டுலயே 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, 21 மில்லியன் பிட்காயின் இருக்குது. வேர்ல்டுல கரண்டா 8 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க.
கிரிப்டோ தெரிஞ்சது ஜஸ்ட் 570 மில்லியன் பீப்புள்ஸ். ஸோ எல்லாருமே ஒன்றுக்கு போட்டியிட போகலாங்க. என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் கூடுது. ஸோ இப்படி டிமாண்ட் கூட கூட என்ன செய்யணும்னா ஃபியூச்சர்ல பிரைஸ் இன்னும் கூட கூட கூடிக்கிட்டு தான் போகுது. ஸோ இதுதான் அங்க இருக்க விஷயம். அன்லிமிட்டெட் சப்ளை தான் எங்கட சென்ட்ரல் பேங்கால நாங்க யூஸ் பண்ற ஃபியாட் கரன்சின்னு சொல்லுவோம். சரியா? டீசென்ட்ரலைசேஷனுக்குள்ள வரப்போகல லிமிட்டெட் சப்ளை 21 மில்லியன் 21 மில்லியன் தான். 21 மில்லியன் மேல அதை கிரியேட் பண்ண சட்டோசி வந்தாலே எடுக்க இயலாது. யோசிச்சு பாருங்க. அவ எப்படி ஒரு ஒரு விஷயம் அங்க அந்த அந்த இந்த எக்கனாமிக் சம்பந்தமாக நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற லெவலா இருக்கு. சரியா? இதுதான் டீசென்ட்ரலைசேஷன் சொல்றது. அடுத்தது இந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றது. ஸோ டைம் போயிட்டு நான் குயிக்கா முடிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னா பாருங்க, சிம்பிள். இப்ப நீங்க வந்து எனக்கு எஸ்கிக்கு 1000 ரூபீஸ் அனுப்புறீங்கன்னு சொன்னா அந்த 1000 ரூபீஸ் வந்து யாருக்கு விளங்க போகுது? அனுப்புன உங்களுக்கும் பெற்றுக்கொண்ட எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேங்குக்கு மட்டும்தான் தெரிய போகுது. அப்படித்தானே? நீங்க வந்து இப்ப நான் போய் சொல்லிட்டேன்னு சொன்னா எனக்கு இவர் வந்து காசு அனுப்பு அப்படின்னு சொன்னா நீங்க அதை ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா பேங்குக்கு போவீங்க. பேங்க்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்பீங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கிட்ட எடுக்கிறீங்கன்னா ஒரு அதிகாரமுடைய ஒரு வர்க்கத்துக்கிட்ட, ஒரு அதிகாரமுடைய ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே தான் நீங்க எடுக்கிறீங்க. பாருங்க, உங்களோட சொந்த காசா இருந்தாலுமே நீங்க அதை அனுப்பிட்டு அதை அனுப்பினதுக்கான ப்ரூஃப் யாருக்கு எடுக்க போறீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி கிட்ட போறீங்க. பட் அந்த விஷயம் இங்க இல்ல. இங்க நடந்த எல்லாமே டிரான்ஸ்பரன்சி. லைக் நீங்க எனக்கு அனுப்பினா வேர்ல்டுல யாரெல்லாம் கிரிப்டோ யூஸ் பண்றாங்களோ எல்லாரும் பார்க்கலாம். இதுல இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எந்த அக்கௌண்ட்ல இருக்கிற மணி உங்களுக்கு பார்க்கலாமா? ஜஸ்ட் எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் தந்தா எந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சுட்டு நீங்க எந்த பேங்க்ல இருக்கிற மணியை பார்க்கலாமா? எவ்வளவு அமௌண்ட் இருக்கு பார்க்க இயலாது. எப்ப கிரியேட் பண்ணு பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. நான் யார் யாருக்கெல்லாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கன்னு பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. ஏன்? அது வந்து ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே இருக்குது, ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டிக்கு கீழே இருக்குது. பட் கிரிப்டோ எடுத்துட்டீங்கன்னா என் அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா என் அட்ரஸ் வந்து எப்ப கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, அதாவது இந்த கிரிப்டோ அக்கௌண்ட் எப்ப கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, இதுல எவ்வளவு காசு இருக்குது, இந்த காசு எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது, இது யார் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்குது, யாருக்கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஏ டு சட் அனைத்துமே பார்க்கலாம். இதுதான் டிரான்ஸ்பரன்சி. யோசிச்சு பாருங்க, வேற லெவல் டெக்னாலஜி இது. சரி, எந்தது மட்டும் இல்ல, யாரது யாருக்கிட்ட இருந்தாலுமே நாங்க டிரான்ஸ்பரன்சியா பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 மினிட் எடுக்கிறேன் உங்களோட டைம். ஸோ 1 மினிட்ல வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே நாங்க சொல்லுவோம் டிஜிட்டல் லெஜர் சொல்லுவோம். எப்படி எங்களோட பேங்க் புக்ல நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பணம் வந்து அச்சிடப்படுதோ அல்லது பிரதி பண்ணப்படுதோ அது மாதிரி இங்க டிஜிட்டல் லெஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல எங்களுக்கு எல்லாமே பதியப்படும் சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த அந்த வெப்சைட். ஸோ இது வந்து எல்லாரும் வேறுபடும். இது வந்து பிஎன்பி கோயினுக்கு மட்டும், லைக் BEP20ல பில்ட் பண்ண டோக்கன்ஸுக்கு மட்டும். ஸோ இதில் பாருங்க, இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற டிரான்சாக்ஷன் ஜஸ்ட் 7 செகண்டுக்கு முதல்ல 7 செகண்டுக்கு முதல்ல அப்படிலாம் நடந்துச்சு. ஸோ இதுல நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னே எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டிரான்ஸ்பரன்சி சம்பந்தமா கழிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ டிரான்ஸ்பரன்சி சம்பந்தமா கழிச்சிருந்தோம். ஒரு அக்கௌண்ட் இருந்தா அந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருக்கிற மணி எவ்வளவு, அது எப்போ கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, யார் யாருக்கெல்லாம் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்க பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து தான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணது. இப்போ நாங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ இதுல வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த எவ்ரி கீவேர்ட்ஸ் வந்து நாங்க பிளாக் செயின் படிக்கக்குள்ள தான் படிப்போம். ஸோ இதுல பாருங்க, இங்க டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு பேங்க்ல சல்லி போட்ட போறவோ ஒரு ரிசிப்ட் தருவாங்க. ஸோ அந்த ரிசிப்ட்ல ஒரு நம்பர் இருக்கும், ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த நம்பருக்கு ஒப்பானது தான் இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அப்ப இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் எப்படி இருக்கும்னு சொன்னா லைக் எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் நீங்க போடும், யூனிக்குவா தான் நீங்க ஒரே ஒரு தடவை தான் இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் வந்து கிரியேட் பண்ணப்படும். சரியானே? ஓகே. அப்ப இங்க ஸ்டேட்டஸ் இருக்குது, அதாவது இந்த அனுப்பின பணம் வந்து சக்சஸ் ஆக முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளாக் இருக்குது. ஸோ பிளாக்ங்கிறது இப்ப நான் பிளாக் செயினை படிக்க போகலையுமே ரெண்டாவோட பிளாக் செயின், அது ரெண்டும் சேர்ந்து தான் பிளாக் செயின் வருது. ஸோ ஒரு பிளாக்ல வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், டேட்டான்னு சொல்லுவோம். அந்த டேட்டால வந்து யாருக்கிட்ட இருந்து ஃப்ரம் டு அமௌண்ட், யாருக்கிட்ட இருந்து யாருக்கு எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும், டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ அதை தான் நாங்கள் பிளாக்னு சொல்லுவோம். இது வந்து நாங்கள் சொல்லுவோம் எத்தனையாவது பிளாக்காக இது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்த பார்த்தோம்னு சொன்னா டைம் ஸ்டம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டைம் ஸ்டம்ப்னு சொல்றது நேர முத்திரை என்று சொல்றது. ஸோ நேர முத்திரை என்றா டைம் ஸ்டம்ப், அதாவது நேர முத்திரை என்றா என்ன
இந்த டைமை சேஞ்ச் பண்ணவே இயலாது. இப்போ எங்களோட டைமை வந்து எங்களால சேஞ்ச் பண்ணவே இயலாது. பட் இது எனக்கு வேற லெவல்ல இங்க இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க பிளாக் செயின்ல. நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்க்க போகல வேற லெவலா இருக்கும். அதாவது இந்த டைமை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ்ங்கிறது நடக்காது. இது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இது வேற லெவலா இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் சொல்றேனே பிளாக் செயின் வந்து வேற லெவலா இருக்கும். ரைட். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இப்ப நான் சொன்ன அமௌண்ட் பாருங்க ஃப்ரம், அதாவது உங்களுக்கு டு ஃபார் எக்ஸாம்பிளா ரிஃப்கிக்கு உங்ககிட்ட இருந்து ரிஃப்கிக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அமௌண்ட் இதுல போட்டிருக்காங்களா? போட்டிருப்பாங்க, அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதுல வெலு வந்து இந்த இருக்குது $6. சரியா? அப்ப எவ்வளவு சென்ட் பண்ணப்பட்டிருக்குது, அமௌண்ட் எவ்வளவு சென்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னா $6 சென்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இங்க வந்து ஃப்ரம் டூன்னு சொல்லக்கொள்ள இப்ப நீங்க எந்த பேங்க்ல இருந்து எந்த பேங்க் அனுப்புறீங்கிறது தான் இங்க செல்லப்பட்டிருக்குது. சரி, அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்ற ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து சாரி வெலிடேட் பண்ணிக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் அல்லது ஒரு நெட்வொர்க்கா இருக்கலாம். அடுத்தது பிஎஸ்சி எங்களுக்கு வெலிடேட் பண்ணிருக்குது. ஸோ அதை நான் இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஸோ நம்மளோட சும்மா சிம்பிளா பார்ப்போம். இது டிரான்சாக்ஷன் ஃபீஸ். ஸோ டிரான்சாக்ஷன் எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சென்ட்ரலைசேஷன்ல இதெல்லாம் பார்க்கலாம் தானே. இப்போ இவருடைய அக்கௌண்ட் எடுப்போம். ஃப்ரம் ஃப்ரம் யாரு? இதுதானே இவர் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணா காப்பி ஆயிடும். ஓகே, இப்போ நான் இந்த அட்ரஸ் எடுத்திருக்கேன். ஸோ இவர் அட்ரஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. இவர் அட்ரஸ்ல $10 இருக்கு. $10 இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோயின் தான் நீங்க அவர்கிட்ட காலா பெட் கசினோ அப்படின்னு சொல்லி ஒரு கோயின் இருக்குது. இந்த டோக்கன் இருக்குது. அவரோட வேர்த் வந்து $10. அவரோட வாலெட் இவ்வளவு அவர் டோட்டல் வேர்த் பார்த்துச்சுன்னா $107 வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இவரோட அக்கௌண்ட் எப்ப கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா 134 முதல் தான் இவரோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அதாவது இந்த வாலெட் ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணப்பட்டு 134 நாட்கள் ஆகுது. ஓகே, ஸோ ஃபண்டட் அதாவது அந்த அக்கௌண்ட்ல வேற வேற அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இது எங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு சென்ட்ரலைசேஷன்ல பார்க்க இயலாது, டீசென்ட்ரலைசேஷன்ல பார்க்கலாம். ஏ டு சட் எல்லாமே பார்க்கலாம். ஒருத்தர் அக்கௌண்ட் அட்ரஸ், அதாவது அக்கௌண்ட் நம்பர் சொல்றது இந்த அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ் தான் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, இப்படி செக்யூரிட்டி வைஸா பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன விஷயம், வேர்ல்டுல ஹெக் பண்ண இயலாத ஒரு செக்யூரிட்டி இருக்குதாமண்டா, ஒரு செக்யூரிட்டியான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குதாமன்னு சொன்னா அந்த டெக்னாலஜி வந்து எங்களுக்கு பிளாக் செயின் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் சொன்னா பிளாக் செயின்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் பவரால உருவாக்கப்படுற மேத்தமெட்டிக்கல் கம்ப்ளெக்ஸால வரக்கூடிய ஒன்று. அதை பத்தி நாங்க பின்னால கதைப்போம், பெருசா கதைப்போம் கிளாஸஸ்ல. இங்க இன்னும் ஒன்று ஃபேவரா சொல்லணும் சொன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே விளங்கும். பிட்காயின் இந்த பிளாக் செயினை வந்து ஹெக் பண்ணவே இயலாது. அப்படி ஹெக் பண்றேன்னு சொன்னாலும் 0.0001% தான் பாசிபிள். அப்ப மறைமுகமாக இம்பாசிபிள் என்று அர்த்தம். ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை வச்சு எனக்கு பிளாக் செயினை ஹெக் பண்ண இயலாதுன்னா பாருங்க. ஸோ கம்ப்யூட்டிங் தான் எங்கள்கிட்ட இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஜஸ்ட் நாங்க யூஸ் பண்ணது கம்ப்யூட்டர். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி எத்தனையோ மடங்கு தான் குவாண்டம் கம்ப்யூட்டர். சரியானே? ஓகே, பார்ப்போம். இதுக்குள்ள வந்து மேஜரான சில கிரிப்டோ கரன்சிஸ் பார்ப்போம். அந்த வகையில இப்ப எது ஃபேமஸா இருக்குன்னு பார்க்கணுமே. ஒரு பிசினஸுக்கு வந்தா அந்த பிசினஸ்ல என்னென்ன, அந்த இண்டஸ்ட்ரியில எது ஃபேமஸா இருக்குது, அந்த பிசினஸ்ல எது ஃபேமஸா இருக்குது, அதுல என்ன விஷயம் இருக்குது, ஏன் அது ஃபேமஸா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல ஃபேமஸ் ஆனது பிட்காயின். ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் தான் கிங் ஆஃப் த மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, ஃபர்ஸ்டா பிளாக் செயின் யூஸ் பண்ணப்பட்டுச்சு சட்டோசி நாகமோட்டோங்கிற எரனிமோஸ் அன்கனோ பர்சனால உருவாக்கப்பட்டுச்சு 2009ஆம் ஆண்டு. ஸோ இங்க பார்த்தோம்னா பீர் டு பீர் டிரான்சாக்ஷன் வித்தவுட் இன்டர்மீடியேட்ஸ். ஸோ அதாவது இப்போ நீங்க எனக்கு காசு அனுப்பணும் சொன்னா நடுவில் ஒரு பேங்க் வேணும். பட் கிரிப்டோ எடுத்த முடிச்சுன்னா நடுவில் யாருமே தேவையில்லை. ஜஸ்ட் அவர் அட்ரஸ் இருந்தால் மட்டும் போதும், ஒரு அப்ளிகேஷனோட சேர்ந்து அனுப்பலாம். அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன், டெஃபி டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் சொல்லுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 10 coins தான் இருக்குது. இங்க என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா பணவீக்கம் வராதுன்னு அதான் சொல்லிக்கிறோம். அதாவது நிறைய கிரியேட் பண்ண இயலாது, ஒன்று லிமிட்டடா இருக்குமான்னு சொன்னா அதுக்கு டிமாண்ட் வந்து கூடும். சிம்பிள். சரியா? அடுத்து பாக்குறவங்க வந்து எத்தீரியம் என்று சொன்னேன். எத்தீரியம் எடுத்தோம் சொன்னா எத்தீரியம் வந்து ஃபர்ஸ்டா வந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வந்துருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னக்கூடிய ஒரு டெக்னாலஜியோட வந்து இருந்துச்சு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிம்பிள், இவங்களோட பிளாக் செயினை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறது, எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்காக. ஸோ இதுல நாங்க பார்த்தோம் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன், டெஃபிங்கிற மாதிரி இங்க டி ஆப்ஸ் சொல்லுவோம், அதை டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இது
கிரௌத் ஆகிட்டு எங்கிட்ட சொன்னா சொலோனாவில் இங்கே தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. பட் கிரௌத் ஆகிட்டு சொலோனாவில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இது 2013ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு தான் லைவுக்கு வருது. ஸோ 2013ஆம் ஆண்டுல இருந்தே இதுக்கான கிரவுட் ஃபண்டிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிரவுண்டிங்கிறது சிம்பிள். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முதல்ல ஒரு எங்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது, இன்னொருத்தட்ட காசு இருக்குதுன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃபண்ட் எடுப்பாங்க. ஸோ இதான் கிரவுட் ஃபண்ட் சொல்லுவோம். ஸோ இப்படி கிரவுட் ஃபண்டிங் எடுத்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான் எத்தீரியம். ஸோ இதுல சிஇஓ அல்லது ஃபவுண்டர் அல்லது கிரியேட்டர் யாருன்னு பார்த்தா விட்டாலிக் பர்ட்ரின் என்று சொல்றவர். இது ஸ்டில் இவர் வந்து உயிரோட தான் நிற்கிறாரு, எக்ஸ்ல இருப்பாரு, ஐ மீன் ட்விட்டர்ல இருக்கிறாரு, சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னு சொன்னா பைனான்ஸ் காயின். இவனை கட்டாயமா கதைச்சே ஆகணும். ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வரப்போக்குள்ள இவன் வந்து ஒரு டோக்கனாக தான் வந்தான். ஸோ இங்க ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று கொயின் இன்னொன்று டோக்கன். இங்க இல்ல, கிரிப்டோ எடுத்தாலே ரெண்டு தான், ஒன்று கொயினா இருக்கும் இல்லது அல்லது டோக்கனா இருக்கும். கொயின்ங்கிறது ஓன் பிளாக் செயின் இருந்துச்சுன்னு சொன்னா அது கொயின் என்று சொல்லுவோம். தனக்கு ஓன் பிளாக் செயின் இல்லாம இன்னொருத்தட்ட பிளாக் செயின்ல தங்கி வாழ்றாரு அல்லது தங்கி உருவாக்கப்பட்டு இருந்தாருன்னு சொன்னா அவரை டோக்கன் என்று சொல்லுவோம். சிம்பிள், சரியா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எது வந்து எல்லாத்துலயும் டோக்கன் உருவாக்கிக்கணும்னு சொன்னா எத்தீரியம். ஏன்னா அவர் தான் அதை சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தீரியம்ல உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் பைனான்ஸ் என்ற டோக்கன். ஃபர்ஸ்ட் பைனான்ஸ் டோக்கனா தான் இருந்துச்சு, ERC20 டோக்கன் என்று சொல்றது. இப்படி டோக்கனா இருந்தது 2017 உருவாக்கப்பட்டுச்சு டோக்கனா. 2019 என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மிக்ரேட் பண்ணினாங்க தன்னோட ஓன் பிளாக் செயினுக்கு. அப்ப கொயினா இருந்தது டோக்கனா இருந்தது கொயினா இன்னொருத்தோட பிளாக் செயின்ல தான் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். சிம்பிள், சரியா? ஓகே, ஸோ இப்படி பில்ட் பண்ணப்பட்டதுதான் பைனான்ஸோட கோயின். ஸோ இவர் வந்து ஒரு டோக்கன். ஸோ நேட்டிவ் டோக்கன் சொல்றது பைனான்ஸோட ஒஃபிஷியல் டோக்கன், ஒஃபிஷியல் கரன்சின்னு சொல்லுது. ஸோ இது வந்து வேற லெவல்ல க்ரோத் ஆகி இருந்துச்சு 2019 டு 2000 கவுண்டட். அதே மாதிரி காம்படிஷன் ஆகட்டும், ரிவார்ட் ஆகட்டும், வேற லெவல்ல செஞ்சுட்டே போவாங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இது பைனான்ஸை பத்தி காய்ச்சா நிறைய கதைக்கலாம். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். எங்க கிளாஸஸ்ல அதை டீப்பா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சொலோனா. சொலோனாங்கிறது ஒரு அட்வான்ஸான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிளாக் செயின். எப்படி இப்ப எல்லாத்தையுமே வந்து நாங்க கதை மாதிரி தான் பார்த்துட்டு வந்தோம். அதாவது கிரிப்டோண்டா என்ன, ட்ரேடிங் என்ன, அது இருக்கக்கூடிய ஃபேமஸ் காயின்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதாவது அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, அப்படி எல்லாம் பார்த்துருந்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே இருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலா சரி, இதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த விஷயம் வரப்போகுது. ஸோ இதுக்கு முதல் சொன்ன எல்லாமே பேசிக் நாலேஜ். உங்களுக்கு இப்ப நீங்க இதுல இருந்து லீவ் ஆகினாலும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். என்னடா கிரிப்டோண்டா என்ன, கரன்சினா என்ன, ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி இப்ப நாங்க பார்க்க போறோம். கிரிப்டோ ட்ரேடிங்னா என்ன. ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரேடிங் தான் பார்த்தோம், கிரிப்டோ ட்ரேடிங் தான் விஷயத்தை சொன்னேன். இப்போ அதுல கொஞ்சம் டீப்பரா போகும், சரியா? டீப் டைவ் பண்ணுவோம். ஸோ டீப் டைவ் பண்ண சொன்னா பாருங்க, வாட் இஸ் கிரிப்டோ ட்ரேடிங்? ஸோ கிரிப்டோ ட்ரேடிங் சொன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை, ஒரு டிஜிட்டல் அசெட், அதான் சொல்லிக்கிறேன், ஒரு டிஜிட்டல் அசெட்டை பை பண்றதும் செல் பண்றதும் தான். அதை செல் பண்ணி எய்ம் ஆஃப் மேக்கிங் எ ப்ராஃபிட், ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்றது கிரிப்டோ ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ இப்படியான ட்ரேடிங்கை பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னு சொன்னா மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. அதுல டூ டைப்பான அனலைசிஸ் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். இது ரெண்டும் தான் நாங்கள் இங்கே படிப்போம். முன்ன பார்த்தோம்னா மார்க்கெட் ட்ரெண்ட் இது எல்லாமே வந்துடும். அதுக்குள்ள நியூஸ் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஒசிலேட்டர்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் இதுக்குள்ள. ஸோ டு ப்ரெடிக்ட் த டிரெக்ஷன் இன் விச் த பிரைசஸ் ஆஃப் ஓகே, அதாவது கிரிப்டோ கரன்சி அடுத்த மூவ் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க அனலைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ரிசல்ட் எடுக்கக்கூடியதான் இந்த கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல நாங்க டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பார்த்தோம்னு சொன்னோம். இப்ப கிரிப்டோ ட்ரேடிங் இருக்குது, ட்ரேடிங்ல டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது, நிறைய டைப் ஆன ட்ரேடிங் வந்து இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்றது. ரெண்டாவது வந்து ஃபியூச்சர். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு காட்ட போறேன். ஃபியூச்சர் ட்ரேடிங் என்ன, ஸ்பாட் ட்ரேடிங் என்ன, எது பிகினருக்கு நல்லா, எது அட்வான்ஸ் ஆன ட்ரேடருக்கு நல்லா, எது இமீடியட் ஆன ட்ரேடருக்கு நல்லா இதுதான் நம்மளுக்கு முக்கியமா தேவையான கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டு. ஒன்று ஸ்பாட் ட்ரேடிங், வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். சிம்பிள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பிட்காயினோட பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக $100 சொல்றேன். ஸோ நீங்க வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்றீங்க, ஃபண்டமெண்டலாகவும் சரி,
மெக்ரோ எக்கனாமிக் நியூஸாலையும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் சரி ப்ரெடிக்ட் பண்றீங்க $100 இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து நாளைக்கு $150 மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்றீங்க. சரி, அனலைஸ் பண்ணுவீங்க. அப்படிதான் நம்ம டீச் பண்ணோம். வேற லெவலா இருக்கு. சரியா? ஓகே. இப்படி அனலைஸ் பண்றீங்க என்று சொன்னா உங்களுக்கு இப்ப ஷுவரா தெரியும் என்னன்னு சொல்லி $100 இருந்து $150 பிரைஸ் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ உங்ககிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா $100 தான் கையில இருக்குது. சரியா? $100 தான் கையில உங்கள்ட்ட இருக்குதுன்னு வைப்போம். இப்படி $100 வச்சுக்கொண்டு நீங்க வந்து ஒரு பிட்காயின் வாங்க போறீங்க. அப்படிதானே? உங்களோட $100 இருக்குண்டா ஒரு பிட்காயினோட பிரைஸ் $100 சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற பிட்காயின் வந்து ஒரு பிட்காயின் கிடைக்கும். இங்க பாருங்க, ஸ்பாட் ட்ரேடிங்ல பை ஃபார் 100 உங்களுக்கு $100 இருக்குது. $100 வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிட்காயின் கிடைக்குது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அடுத்த அன்றைக்கு நாளைக்கு டுமாரோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை செல் பண்றீங்க. $150 செல் பண்றீங்க. $150 செல் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ராஃபிட் என்ன பிஎன்எல் சொன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதுல ப்ராஃபிட் உங்களுக்கு வரப்போகுது. ப்ராஃபிட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க செல் பண்ணினீங்களோ அதுல இருந்து நீங்க வாங்கின காசு அல்லது இன்வெஸ்ட் பண்ண காசை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருது எவ்வளவு? $50. ஸோ இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். சிம்பிள். சரியா? இப்ப இங்க நீங்க வாங்குற அந்த அசட் இருக்கு தானே, அது உங்களோட வாலெட்ல நேரடியா கிரெடிட் ஆகிடும். இப்போ உங்களோட வாலெட்ல தான் இது இருக்க போகுது ஸ்பாட் ட்ரேடிங். அப்ப உங்களோட வாலெட்ல தான் இருக்குதுன்னு சொன்னா உங்களோட கஸ்டடியில தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்க ஒரு பைக் வாங்குறீங்கன்னு சொன்னா அது உங்களோட பைக், உங்களோட சொந்தமான பைக் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது. நீங்க அதை நினைக்கிற நேரம் விற்கலாம். இப்போ ஒரு பைக்கை நீங்க 1 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு சொன்னா அதோட பிரைஸ் வந்து 2 லட்சம் ஆகிட்டு அல்லது 1,50,000 ஆகிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க விற்க விருப்பம் சொன்னா வித்து கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு வந்து 50,000 ப்ராஃபிட் வருது. இப்ப பைக்கோட பிரைஸ் குறைஞ்சிட்டு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்றீங்க? லொஸ்ஸ ஃபேஸ் பண்றீங்க மீன்ஸ் அந்த அந்த பெருமதியான பைக் உங்ககிட்ட தான் இருக்கும். பட் அதோட பெருமதி குறைஞ்சிருக்கு. இப்ப 1 லட்சத்துக்கு வாங்கின பைக் அப்படியே தான் இருக்கு. அதுல பார்ட்ஸ் ஒன்றும் கலட்டி விற்கல, பைக் அப்படித்தானே இருக்குது. ஓகே. ஆனா இந்த பெருமதி குறைஞ்சிச்சு. இப்படி பெருமாறி குறைஞ்சாலும் நீங்க என்ன செய்றீங்கன்னா இல்ல நான் பைக் விற்கிறேன், பெருமாறி குறைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு பைக் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. ஓகே, அப்படியே வச்சுக்கொள்றீங்க. பிறகு பைக்கிட்ட பிரைஸ் கூட்டிட்டு இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா செல் பண்ணலாம். அப்ப ஸ்பாட் ட்ரேடிங்கிறது லொஸ் வராது. வரும் என்று சொன்னா அதாவது எப்படி சொல்றேன் என்று சொன்னா நீங்க விரும்பி செல் பண்ணினாலே தவிர மற்றது லொஸ் எங்களுக்கு வராது. ஸ்பாட் ட்ரேடிங்ல இப்ப $100 வாங்குறீங்கன்னு சொன்னா அது $98 ஆயிட்டு சொன்னா அந்த $2 லொஸ் ஆக இருந்தாலும் இது நாங்க சொல்லுவோம் பேப்பர் லொஸ் சொல்லுவோம். பேப்பர் லொஸ் சொன்னா அதுக்கு அந்த பெருமதியான பொருள் உங்கள்கிட்ட இருக்கு, பெருமதி குறைஞ்சிருக்கு. விளையாட்டா அப்ப திரும்ப இது பெருமதி கூட என்ன செய்யும்? அந்த பொருள் உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்ப திரும்ப $100 வந்துடும். ஸோ அந்த டைம்ல செல் பண்ணலாம். சரியா? இதுதான் பேசிக்கான ஸ்பாட் ட்ரேடிங் பத்தினது. இப்ப ஃபியூச்சர் ரேட்டை கொஞ்சம் எடுத்தோம். ஃபியூச்சர் ரேட் எடுத்தோம்னு சொன்னா இப்ப இதுல பாருங்க ரிஸ்க் வந்து எப்படி குறைவு. ரிஸ்க் குறைவு தானே, அதாவது லொஸ் பண்ணினாலும் அந்த லொஸ் வந்து பேப்பர் லொஸ் தான் நிக்க போகுது. திரும்ப அந்த பிரைஸ் கூட கொள்ள செல் பண்ணி விட்டேன்னா ப்ராஃபிட் வரப்போகுது. அப்ப ரிஸ்க் வந்து குறைவு, ப்ராஃபிட் வந்து எனக்கு செல்ல இயலாது, குறைவாக இருக்கும், கூட இருக்கும். ஏனென்றா ப்ராஃபிட் டிபெண்ட் ஆக போகுது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ ப்ராஃபிட் எங்க டிபெண்ட் ஆக போகுது? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் இருக்கிறேன். ஸோ நம்முடைய ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஆள் எடுத்துக்கொள்வோம், அஹ்மத். ஓகே, அகமட் எடுத்துக்கொள்வோம். ஸோ அகமட்டும் இருக்கிறாரு, ரிஃப்கியும் இருக்கிறாரு, அகமட்டும் இருக்கிறாரு. ஸோ ரிஃப்கி கிட்ட வந்து $100 தான் இருக்குது, அகமட்ட வந்து $1000 இருக்கு என்று வைப்போம். ஸோ இங்க வந்து எனக்கு கிடைக்க போற பிட்காயின் வந்து ஒன்று தான். ஸோ ஒரு பிட்காயின் கிடைக்குது. அகமட்டு கிடைக்குது எவ்வளவு சொன்னா 10 பிட்காயின் கிடைக்க போகுது. ரீசன் 1000 இருக்குது. ஸோ 1000 பார்த்தோம் சொன்னா 100 போட்டோம் சொன்னா எங்களுக்கு 10 பிட்காயின் கிடைக்குது. ஸோ அகமட் 10 பிட்காயின் வச்சிருக்காரு. இப்ப பாருங்க பிரைஸ் ஃபிளக்ஷன் வந்து அதாவது பிரைஸ் கூடுறது $50 தான். ரெண்டு பேருக்கும் சேமா தான் கூடுது. என்ன 150 இருந்து 100ல இருந்து 150க்கு கூடுது, இவருக்கும் 100ல இருந்து 150 தான் கூடுது. பட் பாருங்க நான் செல் பண்ணினேன்டா $50 தான் ப்ராஃபிட் வரப்போகுது. என்ன ரீசன்? எனக்கிட்ட ஒன்று தான் இருக்கு. பட் அகமட்ட பாருங்க 10 பிட்காயின் இருக்கு. அவ 10 வித்தாருன்னு சொன்னா அவருக்கு $500 ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அப்ப ப்ராஃபிட்ங்கிறது டிபெண்ட் ஆன் யுவர், சரியா, ஸ்பாட் ட்ரேடிங்ல. அப்ப ரிஸ்க் குறைவு, ப்ராஃபிட் டிபெண்ட் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட். இப்போ ஃபியூச்சர் எடுத்த சொன்னா இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்கு, சரியா, காம்ப்ளெக்ஸான விஷயம். பாருங்க நான் ஈஸியா விளங்கப்படுத்துறேன். ஃபியூச்சர் ட்ரேடிங்ல லிவரேஜ் என்று சொல்லி ஒன்று இருக்குது. ஃபியூச்சர் ரேட லிவரேஜ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, மார்ஜின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, சரியானே. அப்ப ஃபியூச்சர் ரேட பார்த்தோம்னா லிவரேஜ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த லிவரேஜ் என்றது என்னன்னா
இப்போ உங்ககிட்ட $1 இருக்குது. இந்த $1 $10 மாத்தணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இவரை ஜஸ்ட் 10ஆல பெருக்கி விட்டா சரிதானே? 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது? $10 வரப்போகுது. இப்ப நீங்க இது $20 ஆகணும் சொன்னா எத்தனை பெருக்குவீங்க? 20 எக்ஸால பெருக்கி விடுவீங்க. 30 ஆகணும் சொன்னா 30ஆல பெருக்கி விடுவீங்க. சிம்பிள். அப்ப இங்க லிவரேஜ்ங்கிறது என்னவாமென்று சொன்னா உங்ககிட்ட இருக்கிறத நீங்க எவ்வளவா மாத்தணுமோ அந்த எக்ஸால யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதை நாங்க லிவரேஜ் பண்ணுவோம். சரி, அதை டீப்பா பார்க்கணும்னா பின்னால பார்க்கணும். சரியா, சிம்பிளா சொல்றேன் இடத்துல. இப்ப உங்கள்ட்ட இருக்கிற காசு அதே $100. இங்க இருந்த 100 தான் உங்கள்ட்ட இங்கேயுமே இருக்குது. பட் நீங்க இங்க என்ன செய்றீங்கன்னா இந்த லிவரேஜ்ங்கிறத யூஸ் பண்றீங்க. லிவரேஜ்ன்றதை யூஸ் பண்ணா இப்ப 10x யூஸ் பண்ணினா 10 into 100 போட்டீங்கன்னா $1000 வருது. ஸோ $1000க்கான பிட்காயினை நீங்க என்ன செய்வீங்கன்னா பை பண்ணுவீங்க. இப்போ $1000க்கான பிட்காயின் பை பண்ணக்குள்ள உங்களுக்கு கிடைக்க போது 10 பிட்காயின் கிடைக்குது. 10 பிட்காயினையும் அடுத்த நீங்க எவ்வளவுக்கு செல் பண்ணுவீங்க? டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா $1500 செல் பண்ணுவீங்க. $1500 இருந்து வித்த காசு, இன்வெஸ்ட் பண்ண காசு, ப்ராஃபிட் கழிச்சு விட்டீங்கன்னா ப்ராஃபிட் வரும். இப்ப இங்க நாங்க எப்படி ஸ்பாட்ல சொன்னோமோ அதே மாதிரி சொல்றோம் பாருங்க. இந்த ஃபியூச்சர் ரேடிங்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த ரேட் வந்து உங்களோட வாலெட்ல கிரெடிட் ஆகாது. என்ன ரீசன் சொன்னா இங்க $100 தான் உங்களோட மிச்சம் இருக்கக்கூடிய $900 வந்து பைனான்ஸ் தரும், உங்களுக்கு தரும். சரியா, தரும். அப்ப அவன் கடன் தாரத்தை உங்களோட வாலெட்ல கிரெடிட் பண்ணுவானா? இல்ல. என்ன ரீசன்? நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டீங்கன்னு அவன் தானே லொஸ் ஆக போறான். அப்ப அவன் உங்களுக்கு கிரெடிட் பண்ண மாட்டான். அப்ப அது எங்க இருக்கும் சொன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலெட்ல இருக்கு. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலெட்ல இருக்கு. இப்ப இந்த வாலெட்ல இருக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பாருங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் கடன் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லுவோமே, ஈஸியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு ₹100 ₹1000 ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருளை உங்களோட ஃப்ரெண்ட் வாங்குறதுக்கு விரும்புறான். ஸோ அவன்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் ₹100 தான். ஸோ அவங்கள்ட்ட கடன் கேட்கிறான். நீங்க வந்து ₹900 கடன் கொடுக்குறீங்க. ஸோ 900 பிளஸ் 1000 போட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு ₹1000 கிடைக்கும். அப்ப இந்த ₹1000க்குமே அவன் வந்து அந்த ₹1000 பொருளை வந்து வாங்குறான்னு வைப்போம். அப்படி வாங்கிட்டான்னு சொன்னா இப்ப அவன்கிட்ட காசு அதுல ₹100 தான். சரியா, இப்ப இந்த ₹100 வரைக்கும் தான் லொஸ் ஃபேஸ் பண்ணலாம். அவன் இந்த ₹100க்கு மேல குறைஞ்சிட்டேன்னு சொன்னா அது யார லொஸ்? உங்களோட 900ல இருந்து கழிப்படும். அப்படித்தானே? ₹1000 வாங்கின பொருள் வந்து ₹950 ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுல உங்களோட 900 சேஃப் ஆயிருக்குது. ₹50 அவன் லொஸ். ₹930 ஆகுதுன்னு சொன்னா அவங்களோட 900 சேஃப், அவன்கிட்ட ₹70 லொஸ். ₹910 ஆகுதுன்னு சொன்னா அவனோட 900 சேஃப், அவன்கிட்ட ₹90 லொஸ். இப்ப இந்த 901 வரக்குள்ள பாருங்க, இந்த $1 தான் அவன்ட ₹1 அவன்ட 900 உங்களோட. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? குயிக்கா அடே என் காசு தான், என் 900 தான், நீ அதை வில் இல்லடா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை என்ன செய்வீங்க? செல் பண்ணி விடுறீங்க. ஏன்னா இந்த எக்ஸஸ் வந்து உங்களுக்கு எந்த வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வாங்குற சாமானம் உங்கள்ட்ட இருக்குது. நீங்க ஆல்ரெடி சொல்லிடுவீங்க, அடே இந்த பிரைஸுக்கு வந்தா நான் செல் பண்ணிட்டு நான் தந்த காசு எடுத்துருவேன், அந்த காசு லொஸ் ஆயினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா சொல்லுவீங்க நீங்க. இந்த விஷயத்தை தான் நாங்க கோல் பண்ணுவோம் லிக்விடேஷன் என்று சொல்லுவோம். லிக்விடிட்டி ஆகும். இப்ப இந்த லிக்விடிட்டி ஆகுறதுங்கிறது சும்மா ஆகாது. சரியா, இங்க நிறைய விஷயங்கள் நாங்க கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாமே நாங்க படிப்போம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது வந்து மார்ஜின் ரேஷியோ. அடுத்தது அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயம் வந்து நாங்க லேர்ன் பண்ணோம். இந்த 4 விஷயத்தையும் லேர்ன் பண்ணிட்டோம்னா இந்த லிக்விடிட்டியாக விட மாட்டோம். எந்த ஒரு பொசிஷனையுமே லிக்விடிட்டியாக விட மாட்டோம். ஏனென்றா இங்க வந்து நாங்க ஸ்டாப்லஸ் என்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம். ஸ்டாப்லஸ் என்று சொன்னா நீங்க ஆல்ரெடி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி வைக்கிறது. அடே ₹950 வந்துச்சுன்னு சொன்னா நாங்க செல் பண்ணுவோம். ஏண்டா இன்னும் குறைஞ்ச எனக்கு நிறைய லொஸ் ஆகிடுமே. அப்ப நம்ம ₹50 லொஸ் வைப்போம், ஒரு ₹50 ரிஸ்க் வைப்போம். ₹50 லொஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னா ஓகே நான் ₹950 செல் பண்ணிட்டு இருப்போம் என்ற மாதிரி ஒரு விஷயம் வைப்பீங்க. இதுதான் ஸ்டாப்லஸ். ஸ்டாப்லஸ்ன்றது ₹950 வந்துச்சுண்டா ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடும். அப்ப ₹50 தான் லொஸ் ஆக போகுது. இந்த ஸ்டாப்லஸ் போடல அப்படின்னு நடக்கும் சொன்னா இந்த ₹50 லொஸ் ஆகி டோட்டலா $100 லொஸ் ஆக போகல மிச்சம் இருக்கிற 900 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருமே. அவன் காசு தானே. அப்ப உங்களோட வாலெட்ல ₹1 இருக்காது. இதுதான் ஃபியூச்சர் ரேட்டிங். அப்ப இங்க ப்ராஃபிட் கூட, ரிஸ்க்கும் கூட. ரிஸ்க் குறைய, ப்ராஃபிட் கூட. அப்ப இந்த ட்ரேடிங் யாருக்கு சூட்டபிள் ஆகிருக்குன்னா ஜஸ்ட் ஒரு பிகினர் ட்ரேடர்ஸுக்கு நல்லா. ஒரு பிகினர் இப்பதான் கிரிப்டோக்குள்ள வாராருண்டா ஜஸ்ட் ஒரு $100 வந்தா அவர் ஒரு 2 மந்த்ல ஒரு $250 அல்ல ஒரு $300 வந்து என் பண்ணலாம். சரியானே? இப்ப ஃபியூச்சர் ரேட் வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொன்னா இதுல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நாங்க லேர்ன் பண்ண வேண்டி கிடக்கு. அப்ப இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறவருக்கு அல்லது ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறது
அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளுக்கு இது செட் ஆகும். இப்ப நாங்க பின்னால சொல்றத ஓகே, இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கும். சரியா? அப்ப ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது இதுதான் ரிஸ்க் கூட ரிவார்ட் கூட, ரிஸ்க் குறைய ரிவார்ட் கூடையா குறையாண்டு டிபெண்ட் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் ட்ரேடிங். சரியா? ட்ரேடிங்ல இருக்கிற 2 டைப்பான ட்ரேடிங் சொல்லிக்கிறேன். பட் டோட்டலா 8 டைப்பான ட்ரேடிங் இருக்குது. எங்களுக்கு 8 டைப்பான ட்ரேடிங் மெத்தட்ஸ் இருக்குது. நாங்க 8 டைப்பான ட்ரேடிங்ல நாங்க ஏர்ன் பண்ணுவோம். நான் சொல்லி தரோம் பின்னால. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆர்பிட்ரேஜ், காப்பி ட்ரேடிங், ஐசிஓ, ஐஇஓ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் பின்னால. ரைட்? ஸோ இதுதான் இந்த இந்த ட்ரேடிங்கோட டைப்ஸ். இப்ப எங்கட விஷயத்துக்கு வருவோம். இப்ப எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்ன, நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட மாதிரி, நாங்க ப்ரொமோஷன் பண்ண மாதிரி, எங்கட எங்கட போஸ்டர் இருந்த மாதிரி மந்த்லி 1 லேக் வந்து பாசிபிளா, மந்த்லி வந்து 1 லேக் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படிதானே? மந்த்லி 1 லட்சம் வந்து ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், என்னோட ஆன்சர் வந்து எஸ். யாருக்கு எஸ்? நான் ஆல்ரெடி சொன்னேனே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இன்டர்மீடியட் ஆன ஆகளுக்கு எஸ் சொன்னேன். அப்ப அதை நீங்க எப்படி அதை ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி இப்ப இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன். நீங்க ஆல்ரெடி கிரிப்டோ மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருந்தாலுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வேற லெவலா ப்ராஃபிட் மேக் பண்ணுவீங்க. சரியா? பர்சனல் ஸ்ட்ராட்டஜி நான் ப்ரூவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பைனான்ஸ் ஸ்கொயர் பாருங்க, வேற லெவலில் சேலஞ்ச் முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ல பாருங்க, சேலஞ்ச் முடிச்சிருக்கிறோம். லைக் $100 இருந்து $1000, $200 இருந்து $1500, ஈவன் $10 இருந்து $50 அந்த மாதிரி எல்லாம் நிறைய டாஸ்க் நாங்க முடிச்சிருக்கிறோம், சேலஞ்சஸ். ஸோ இதுல நான் ஃபாலோ பண்ற பர்சனல் ஸ்ட்ராட்டஜி இதுதான். அதாவது டிசிப்ளினா ட்ரேட் பண்ணணும். டிசிப்ளின் என்று சொல்றது இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்தா ரேட் க்ளோஸ் பண்ணணும். இந்த 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 லொஸ் பெர்சன்டேஜ் வந்தா அந்த ரேட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். இதுதான் டிசிப்ளின். இதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் காய்க்க வேண்டிய கிடையாது. சிம்பிளா சொல்றேன், கவனிங்க. ஆல்ரெடி கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்களாகட்டும் அல்லது ஃபியூச்சர்ல கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண போறவங்களாகட்டும், லேர்ன் பண்ண போறவங்களாகட்டும், எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் கேபிட்டல் உங்களுக்கு வந்து $150 தரும். சரியா? இனிஷியல் கேபிட்டல் வந்து $150 தரும். $150 என்று சொல்றது 43,000 மட்டும் வரும்னு நினைக்கிறேன், சம்திங். ஓகே. ஸோ இங்க வந்து நாங்க பண்ண போறது ஃபியூச்சர் ரேட். சரியா? ஃபியூச்சர் ரேட்ல தான் இப்படி ஏர்ன் பண்ண போறோம். மந்த்லி 1 லேக். எப்படின்னா மார்ஜின் பேர் ரேட். இந்த மார்ஜின்ங்கிறது நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு. எவ்வளவு? $12. $150 இருந்து ஜஸ்ட் $12 தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. $12 லிவரேஜை யூஸ் பண்றீங்க. லிவரேஜ் என்று சொன்னா இப்ப $12க்கு 10 லிவரேஜ் யூஸ் பண்ணோம்னா $120 வரப்போகுது. அதே மாதிரி $12க்கு 20x யூஸ் பண்ண முடிச்சுன்னா எங்களுக்கு வந்து $240 வரப்போகுது. அப்ப நீங்க ரேட் பண்ணுவீங்க $240 வர்த்தான யூஎஸ்டிக்கு தான் ரேட் பண்ண போறீங்க. ஓகே. அப்படி ரேட் பண்ண போல உங்களோட இந்த ROI பெர்சன்டேஜ், ROI என்று சொன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப இந்த ROI பெர்சன்டேஜ் பெர் ரேட்டுக்கு எவ்வளவு சொன்னா 30%. அப்படி 30% படி கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா $12க்கு 30% பாத்தீங்கன்னு சொன்னா 12ல $240 உங்களுக்கு வந்து $3.60 கிடைக்கும். இதுதான் டார்கெட். ஸோ இதுல நான் இங்க ஏன் இந்த அமௌண்ட் போட்டிக்கிறேன்னா இதுல வந்து எங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் போகும். சரியா? இதுல வந்து ஃபீஸ் போகும். ட்ரேட் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து கட் பண்ணப்படும். ஸோ அதுல அன்னளவாக பார்த்தோம்னா இவ்வளவு எனக்கு மிஞ்ச போகுது. ஸோ ஒரு ரேட்ல இவ்வளவு வந்து சொன்னா பாருங்க, ஒரு ரேட்ல எனக்கு வந்து இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுண்டா நான் நம்பர் ஆஃப் ட்ரேட் ஒரு நாளைக்கு நான் ட்ரேட் பண்றது 3 டைம்ஸ் தான். 3 டைம்ஸ் நான் ரேட் பண்ணுவேன். பட் இங்க இன்னொரு விஷயம் இருக்குது. ட்ரிக் கொண்டு பாருங்க. இந்த 30% ப்ராஃபிட் வரணும்னு சொன்னா இங்க இந்த ஸ்பாட் ரேட்ல ஜஸ்ட் 1.5% அப் ஆகினா காணும். ஏனென்றா இங்க அப் ஆகிற பெர்சன்டேஜ் இன்டு யூஆர் லிவரேஜால பெருக்கப்படும். அப்ப நீங்க இங்க 20x யூஸ் பண்ணீங்கன்னா 1.5%ங்கிறது 20% 20ஆல பெருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு 30 வரப்போகுது. சரியா? சிம்பிளா ட்ரேட் பண்ணலாம். இந்த இந்த 3.60 என்று சொல்றது சிம்பிளா ஏர்ன் பண்ணிட்டு போற காசு. ஜஸ்ட் ஒரு $1000 மாதிரி, ₹1000 மாதிரி வர மாதிரி நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 மினிட்ல லேர்ன் பண்ணலாம். சரி, நல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சு வேற லெவல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மினிட். சரி, இந்த ஸ்டூடெண்ட் ஏர்ன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு. ரைட்? அப்போ 3 ரேட் பண்றீங்க என்று சொன்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு கிடைக்க போகுது? ஸோ பெர் டே 3.5 பெருக்கி விட்டோம்டா 3 பார்த்தோம்டா $10 கிடைக்குது. $10ங்கிறது 3000க்கு மேல. $10ன்றது 3000க்கு மேல ஒரு நாளைக்கு. எப்படி ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ரேட் பண்ணிக்கிட்டு சரி. ஓகே.
இப்போ டோட்டல் ப்ராஃபிட் பாருங்க 30 நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவுலையும் பெருக்கி நான் உங்களுக்கு இவ்வளவும் வருது. அப்ப நம்ம இங்கிருந்து 315 சேர்னாலும் 315 சொல்றது 1 லேக் கிட்ட வரும். சரியா? இதுல ஃபீஸ் போகட்டும் அல்லது எல்லாரையும் வின் பண்ண போறல, நாங்க எல்லாரையும் வின் பண்ண போறல, ஜஸ்ட் நாங்களும் வந்து மனுஷன் தானே, லொஸ் பண்ணுவோம் நாங்களும். அப்ப ஜஸ்ட் ஒரு $10 லொஸ் பண்ணுவோமே, அப்ப $305 வந்து கிடைக்கும். ஸோ $305 வரைக்கும் பாத்தீங்கன்னா நியர்லி 1 லேக் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போது 1 மந்த்லி. ஸோ இது சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நிறைய தடவை நாங்கள் சேலஞ்ச் முடிச்சிருக்கிறோம். நீங்க இந்த ப்ரொஃபைல போய் பாருங்க, பைனான்ஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, கிரிப்டோ ஃபேமிலி RKY அப்படின்னு சொல்லி, அல்லது எங்கள்கிட்ட டீம்கிட்ட கேட்டால் லிங்க் போட்டு விடுவாங்க. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு முதல் நான் காட்டின சர்டிபிகேட்ஸ் ஆகட்டும், அவார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்க லைவா உங்களோட கண்ணாலேயே வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பைனான்ஸோட வெப்சைட்ல. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து PNL ப்ரூஃப். ஸோ இதுல நிறைய சேலஞ்சஸ் முடிச்சிருந்தாங்க. $200 இருந்து $1500 அந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தோம். ஸோ இதுல வந்து ப்ராஃபிட் கார்டு போட்டிருக்கிறேன். ஸோ 30 டேஸுக்கு எவ்வளவு நான் ப்ராஃபிட் மேக் பண்றேன், 1 வீக்கு எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றேன், 1 மந்த்துக்கு எவ்வளவுன்னு சொல்லலாம் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து எங்கட இது வந்து ஒரு சேலஞ்ச் உண்டு. நான் வந்து சேலஞ்ச் பண்ணி எடுத்து செஞ்சது என்ன விஷயம்டா, எந்த இப்படிதான் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு. ஓகே, நீங்க $150 சொல்றீங்க, $150 உங்களுக்கு சின்ன காசு விளையினாலும் எங்களுக்கு வந்து பெரிய காசு தான். அப்ப நாங்க ஜஸ்ட் ஒரு $10 போட்டு நாங்க ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக வேண்டி ஜஸ்ட் நான் 2 12 13 நாள் தான் $10 இருந்து. ஓகே, டோட்டலா நான் வந்து 16 ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி தரோம், ஏர்ன் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து. ஸோ எங்கள்கிட்ட வந்து நாம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். ஸோ டேட்டா கொஞ்சம் கடும் ஸ்லோவா இருக்கனால மழை பெய்யுதுங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ஃப்ரீயா நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தது ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல ட்ரேடிங் என்ன, அதுல எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னோம். இப்போ நாங்க பார்க்க போறது ஒரு பெய்ட் கோர்ஸ். சரியா? இப்போ வந்து எங்களோட பெய்ட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் பின்னால இன்னும் கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நான் கதைக்கிறேன். அது எதை காட்டுவேன்னு சொன்னா நான் அதை உங்களுக்கு ஆல்ரெடி சும்மா காட்டுறேன். உங்களுக்கு இதை பத்தி நான் கொஞ்சம் கதைப்பேன். ஸோ இதுக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா இதை பத்தி நாங்க இடத்துல கதைக்கலாம். சரியானே? இந்த விஷயம் கதைக்க வேண்டி இருக்குது. ஓகே ஓகே இப்போ எங்கட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 3 புக்ஸ் கிடைக்கும். ஸோ 3 புக்ஸ் கிடைக்கும். அட்வான்ஸ், இன்டர்மீடியேட், அடுத்து வந்து பேசிக் அப்படின்னு சொல்லி 3 புக் கிடைக்கும். பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் சொல்லி தமிழ் மீடியத்துல கிடைக்கும். சரி, இங்கிலீஷ் புக் இல்ல, இங்கிலீஷ் PDF இல்ல, எங்கிட்ட ரைட்டிங் எடுக்கப்பட்ட தமிழ் மீடியத்துல இருக்கிற புக் வந்தவங்களுக்கு கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் புக்ல நாங்க பேசிக் லெவலும், 2வது புக்ல இன்டர்மீடியட் லெவலும், 3வது புக்ல அட்வான்ஸ் லெவலும் நாங்க பார்ப்போம். புக் கிடைக்கும். அடுத்தது எங்களோட ஃபுல் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு சர்டிபிகேட் வந்து கிடைக்கும். சர்டிபிகேட்ல என்னோட சிக்னேச்சரும் டைரக்டரோட சிக்னேச்சரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெண்டோர்ங்கிறதால எனக்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நிறைய மீட்டப்ஸ் இருக்குது, நிறைய லீடிங் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னோட சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு காம்படிஷன். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம், எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்டர்வியூக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஒர்த்தான ஒரு சர்டிபிகேட்டா இருக்கு. ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேட்டாக இல்லாம இது சர்டிபிகேட் இல்ல, உங்களுக்கு பிசிக்கலாக வழங்கப்படக்கூடிய ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? ஒரு பிசிக்கல் சர்டிபிகேட் கிடைக்கும், சர்டிபிகேட் இல்ல. ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேட் இல்லாம ஒர்த்தான ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா எங்கட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மொடியூல். இப்போ நான் சொன்னது தானே பிகினர்ஸ், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ். ஸோ எல்லாமே நம்மட இந்த கோர்ஸ் பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணா நீங்க அந்த ஒரு லெவலை வந்து அச்சீவ் பண்ணலாம். சரிதானே? அந்த ஒரு லெவலை வந்து நாங்க அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா பேசிக் லெவல், 2வது இன்டர்மீடியட் லெவல், 3வது அட்வான்ஸ், 4வது பார்த்தோம்னு சொன்னா ஒரு அட்வான்ஸான டெக்னிக், SMC டெக்னிக்கோட சேர்த்து நாங்க அந்த கோர்ஸை எடுப்போம். பேசிக் லெவல்ல பார்த்தோம்னு சொன்னா இப்ப பார்த்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் டு கிரிப்டோ கரன்சி, அடுத்தது பாப்புலர் கிரிப்டோ கரன்சிஸ், வாலெட்னா என்ன, எக்ஸ்சேஞ்சுண்டா என்ன, இதுக்குள்ள வந்து A to Z பார்ப்போம். ஒரு பைனான்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படி, வெரிஃபை பண்றது எப்படி, நம்ம அதுல USDT வாங்குறது எப்படி, எங்களோட பேங்க் அக்கௌண்ட் எட் பண்றது எப்படின்னு சொல்லி A to Z பேசிக் லெவல்ல பார்ப்போம். இன்டர்மீடியட்ல வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம், மார்க்கெட்டோட பேசிக் திங்ஸை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லி, ஸோ இதுக்குள்ள 8 டைப்ஸான ட்ரேடிங் வரும், அதை நாங்க பார்ப்போம். 3வது சொன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்குக்கு
2 கண் இருக்குதா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதுல இன்டர்மீடியட்ல பேசிக்கை பார்ப்போம் டெக்னிக்கல் அனாலிசிஸோட. ஸோ அட்வான்ஸ் லெவல்ல அதோட அட்வான்ஸை பார்ப்போம், டெக்னிக்கல் அனாலிசிஸோட அட்வான்ஸை பார்ப்போம். ஸோ இங்க இண்டிகேட்டர்ஸை பார்ப்போம், ஒசிலேட்டர்ஸை பார்ப்போம். ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். பட் இங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் மாதிரி என்ன சாதிக்கிறாங்கன்றா சொல்லி தராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ரெண்டா அந்த ஒசிலேட்டர்ஸையுமே அதுக்குள்ளே கொண்டு வராங்க. பட் ரெண்டுமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது வேற, ஒசிலேட்டர்ஸ்ங்கிறது வேற. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ ஜஸ்ட் ஃபார்மலா சார்ட்டை மட்டுமே காட்டாம எல்லாரும் மாதிரியும் சும்மா சார்ட் ஒன்றை காட்டிட்டு போகாம ஏன் இந்த சார்ட் வந்து இவ்விடத்துல இப்படி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிக்குது, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்றதுக்கான அதர் ரீசன்ஸ் என்ன, அந்த ரீசன்ஸை வந்து நாங்க எப்படி சார்ட்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடும் டீப்பா சொல்லி தரப்படும். மூன்றாவது வந்து சொன்னா ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ கேண்டில் ஒன்று எடுத்து நாங்க வேற லெவலா பிரேக் டவுன் பண்ணி படிப்போம். நாளை வந்து இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தான் எங்களோட கோர்ஸ்ல மிகவும் ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விஷயம். லைக் உங்களுக்கு டோட்டலாவே வந்து 14 அல்லது 16 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரப்படும். அந்த எவ்ரி ஸ்ட்ராட்டஜிலையுமே நீங்க வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறது எப்படி, டார்கெட் பிரைஸ் கொடுக்கறது எப்படி, ஸ்டாப் லாஸ் செட் பண்றது எப்படி, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது எப்படி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றது எப்படின்னு சொல்லி A to Z எல்லாமே வேற லெவலா சொல்லி தரப்படும். இங்க எந்த விதமான சிக்னல்ஸுமே நாங்க ப்ரொவைட் பண்ண மாட்டோம். லைக் அதர் அகாடமி செய்யற மாதிரி லைக் ஒரு 5000க்கோ 10,000க்கோ கோர்ஸை கொடுத்துட்டு அங்க வந்து சிக்னல்ஸ் தான் பரிமாற்றப்படுதே தவிர எந்த ஒரு எந்த ஒரு விஷயமுமே அங்க யாருக்கும் கொடுப்படல. ஜஸ்ட் சிக்னல் மட்டுமே கொடுத்து அந்த ஆகலை வந்து ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு கம்ப்ளீட்லா இல்லை. எந்த ஒரு சிக்னலுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கோச்சிங் தருவோம், அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் தருவோம். ஸோ அதுக்கு முதல்ல டாஸ்க் தருவோம். ஸோ எவ்ரி டாஸ்க் வந்து நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்களே பார்க்கலாம் எவ்வளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில. பிறகு வந்து சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ரெண்டாவது அடுத்து பார்த்தோம்னு சொன்னா கீப் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி நாங்க அப்டேட் ஆயிருக்கிறேன்னு பார்ப்போம். மூன்றாவது அதுக்கடுத்து வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். ஃபைனலா கிரியேட்டிங் யுவர் ட்ரேடிங் பிளான். அதர் அகாடமி மாதிரி இல்லாம எங்களிடத்துல என்ன டிஃப்ரெண்ட் சொன்னா நீங்க உங்களுக்கான ட்ரேடிங் பிளானை உருவாக்குவீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி காட்டினேன், ஒரு நாளைக்கு $10 ப்ராஃபிட், அதை நீங்க உங்களுக்கு வேணுமென்ற மாதிரி மாத்திக்கலாம், $5 பண்ணலாம். அப்ப அப்படி ஒரு ட்ரேடிங் பிளானை உருவாக்குறதுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், இப்படித்தான் கிரியேட் பண்ணலாம், இப்படி நீங்க ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் இப்படிதான் நடக்கும். அடுத்தது அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ என்னோட ஹிடன் சீக்ரெட் எல்லாமே சொல்லி தருவேன். இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல, சும்மா கேட்கிறேன் பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போடணும் என்று சொன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஜஸ்ட் ஒரு கோடாக மட்டும் இருக்காது. ஸோ கிரிப்டோ கரன்சி படிச்சவங்க சொல்றோம், ஆல்ரெடி ட்ரேட் படிச்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கோடாக மட்டும் இல்லாம ஒரு ட்ரெண்ட் லைன் வலிடாகணும் என்று சொன்னா 3 ரீசன்ஸ் நான் பார்க்கணும். அதுல மூன்றாவது இருக்கிற ரீசன்ட ரெண்டா உடைச்சு பார்க்கணும். அதுல ஒன்று இடத்துல விதிவிலக்கு என்று சொல்லி ஒன்று வரும். ஸோ அதெல்லாமே நாங்க வந்து டீப்பா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்தோம் என்று சொன்னா ட்ரெண்ட் லைன் வந்து 30 பாகையிலிருந்து 43 பாகை வரைக்கும் எனக்கு இருக்கணும் ஒரு ட்ரெண்ட் லைன். ரெண்டாவது 3 அல்லது 2க்கு மேற்பட்ட டச்சஸ் பாயிண்ட் வந்து இருக்கும். 3 பார்த்தோம் என்று சொன்னா எனக்கு இங்க வந்து சில விதிவிலக்குகள் வரும். லைக் ஒரு கேண்டில் வந்து க்ரோஸ் ஆகி நிச்சுட்டு சொன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் எப்படி எனக்கு சப்போர்ட் எடுத்திருக்குதா ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்குதான்னு பார்த்து நாங்க அதை ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகவோ சப்போர்ட் ஆகவோ எடுப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் டீப்பா கதைக்கணும். நம்ம அதை வந்து கிளாஸஸ்ல பார்ப்போம். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த அட்வான்ஸ் டெக்னிக்கல் என்று சொல்றது நான் இங்க சிஎம்இ பத்தி காய்ச்சிருப்பேன், சிகாகோ மர்ச்சன்டியல் கெப் சம்பந்தமா காய்ச்சிருப்பேன், அதே மாதிரி எஃபிஜி சம்பந்தமா கதைப்பேன். பர்சனலி இந்த விக் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லி ஒன்று இருக்குது, அதை நான் வந்து எஃபிஜி பிளஸ் ஃபிப் லெவல் பிளஸ் சிகாகோ அதை வச்சு நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வேற லெவலில் அவங்களுக்கு தருவேன். மூணாவது லிக்விடேஷன் ஹீட் மேப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நாங்கள் வந்து ரேடோட இன்டெகிரேட் பண்ணோம். அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் இதுக்குள்ள உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எஸ்எம்சி டெக்னிக். ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்று சொல்லுவோம், ஒரு அட்வான்ஸான டெக்னிக் வந்து இதுல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபைன் பண்ணுவோம், ஹை ஃபைன் பண்ணுவோம், லோ ஃபைன் பண்ணுவோம், அதே மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எடுப்போம், இன்டியூஸ்மெண்ட் எடுப்போம், எஃபிஜி எப்படி ஃபைன் பண்றதுன்னு பார்ப்போம், அதே மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக், பாயிண்ட் ஓபிண்டா என்ன, ரேட் ஓபிண்டா என்ன, எப்படி நாங்கள் ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் எடுக்கிறது, லாங் பொசிஷன் எடுக்கிறது, அது மாதிரி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் வந்து இங்கே ஃபைன் பண்ணோம், எஸ்எம்சி அனலைஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப இது எல்லாமே சரியா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பண்டலா எப்படி கிடைக்கும்? எல்லாமே லைவ் கிளாஸஸ் ஜூம்ல நடக்கும், எந்த ஒரு ரெக்கார்டிங் வீடியோவும் இல்லை. ஐ மீன்ஸ் நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணா மட்டும் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும், மற்றபடி உங்களுக்கு எல்லாமே லைவா தான் கிளாஸ் நடக்கும் ஜூம்னாக. ஸோ இந்த கோர்ஸோட ஒர்த் வந்து எங்களுக்கு 50,000 rupees, 50,000 ரூபாய். பட் இதை நாங்கள் 50% டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம்.
எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம், லிமிடெட் பர்சனுக்கு தான். யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா லிமிடெட் இருக்கிறது நாங்க விரும்புறோம். ஏன்னா எல்லாரையுமே வந்து நாங்க பர்சனலா கைட் பண்ணணும், பர்சனலா நாங்க வந்து ட்ரெயின் பண்ணணும், எல்லாரையுமே பார்க்கணும். அப்படின்றதால லிமிடெட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி போகல நாங்க வந்து எங்களோட ஒரிஜினல் ப்ரைஸுக்கே தருவோம். ஸோ 50% ஓவர் ஒரு லிமிடெட் பர்சனுக்கு, ஒரு லிமிட்டடான பீப்புள்ஸுக்கு 25,000 ரூபா. ஸோ நீங்க இதை வந்து ஒன் டைம்ல பே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க இருந்துச்சுன்னா பே பண்ணலாம், அல்லது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் ஃபீஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பே பண்ணி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் 5,000 பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் வீக் 5,000 பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா 10,000, தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ டோட்டலா 25,000 நீங்க பே பண்ணுவீங்க 1 மந்த்துக்குள்ள. பே பண்ணிட்டு நீங்க கோர்ஸை வந்து கண்டினியூவா படிச்சுட்டு போகலாம். ஸோ லெசன் டீட்டெயில்ஸை பார்த்தோம்னு சொன்னா மண்டே நடக்கும், வெனிஸ்டே நடக்கும், சாட்டர்டே நடக்கும், திங்கள், புதன், சனிக்கிழமை நடக்கும். கிளாஸஸ் வந்து ஜஸ்ட் 1 hour 8:30 to 9:30 நடக்கும். சம் கிளாஸஸ் வந்து 9:45 அப்படியா ஆகலாம். ஸோ இதுதான் என்னோட கோர்ஸ் சிலபஸும் கோர்ஸோட ஃபீ டீட்டெயில்ஸும். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா September 18, 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு விரும்பினவங்க சொன்னவங்களோட சீட்டை வந்து நீங்க புக் பண்ணிக்கொள்ளலாம். இது நான் நீங்க முக்கியமா சொல்லிக்கொள்ற விஷயம் என்னன்னா, அதர் அகாடமி மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், வேற லெவலா போகும். நீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் ஆகட்டும், ஏர்னிங் ப்ரூஃப் ஆகட்டும், எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க இப்ப இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகணும்னு சொன்னா வாட்ஸ்அப்பினூடாக கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த நம்பரினூடாக நீங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஐடி டீம் அதை கொஞ்சம் இவங்களுக்கு செட்ல போட்டு விடுங்க. அதே மாதிரி டைரக்ட் கோல்ல நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குது, அல்லது நீங்க எதுவும் கிளியர் பண்ணிக்கொள்ளணும் என்று சொன்னா நீங்க எங்களோட இந்த நம்பரினூடாக கண்டெக்ட் பண்ணி நீங்க உங்களோட ஃபீஸ் புக் பண்ணி கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு வேற அதர் டவுட்ஸ் இருந்தாலோ, அல்லது இதுக்கு முதல் நீங்க ஸ்கேம் பண்ணப்பட்டாலோ, உங்களுக்கு எது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்க எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ இதுல வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை காட்டணும்னு சொன்னா நான் கட்டாயமா காட்டுறேன் அதை. ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் மட்டும் இல்லாம அவங்களோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃபுமே எங்களால காட்டலாம். ஏன்னா எல்லாருமே ஏர்ன் பண்றாங்க தன்னோட சுயமான ஒரு ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க கொடுக்குற ஸ்கிரீன் விலங்கோ தெரியல. ஸோ இது எல்லாமே இவங்க ஓவனா அனலைஸ் பண்ணது. அஸ்வின் என்று சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல வேற லெவல் பெர்ஃபார்மர், சொல்ற டாஸ்க் எல்லாம் வேற லெவலா முடிச்சாரு. ஸோ அதனால நல்ல ஒரு பெர்ஃபார்மரா இருக்கிறாரு. ஸ்கிரீன் ஷோவாதா என்ற காட்டக்கூடிய ரிவ்யூஸ் ஐடி டீம். ஓகே, ஸோ இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் சிலதை வந்து மட்டும் ஸ்லைட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லையுமே லைவாக அவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களையும் கண்டெக்ட் பண்ணி அவங்களோடையும் பேசிக்கொள்ளலாம். ஸோ இஷ்யூ பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே வந்து இவங்களோட ரிவ்யூஸ், ஜஸ்ட் ரிவ்யூஸ். ஸோ நான் இப்போ இவங்களோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃபும் காட்டலாம். வேண்டாம், எல்லாருமே ஓனாக ரேட் பண்ணி பாருங்க, ஓன் அனலைஸ் பண்ணி எந்த ஒரு சிக்னலுமே ஃபாலோ இல்லை, ஓனா அனலைஸ் பண்ணி ஓனா ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணி ஜஸ்ட் எவ்ரிடே வந்து $10 அவங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியான நிறைய ப்ரூஃப் இருக்குது எங்கள்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப் இருக்குது, ஏர்னிங்ஸ் ப்ரூஃப். எல்லாரும் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் கார்டு எல்லாமே. ஓகே, ஸோ இது எல்லாமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட். ஸோ இப்போ நான் இப்போ கடைசியா கதைக்கணும் என்று சொன்ன விஷயங்களை கதைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீட்டெயில் சம்பந்தமாக வேணும் என்று சொன்னால் நீங்க இந்த நம்பர்ஸை கண்டெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதை வந்து நீங்க புக் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணி. லைக் ஒரு 90% இருக்கிறீங்க, 90 ஆட்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதுல லிமிடெட் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கும். அப்ப விரும்பினவங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதுதான் கண்டெக்ட் நம்பர். ஓகே, ஸோ சட்டில் ஐடி ஓகே சட்டில் போட்டாச்சு. ஸோ அவங்களோட சட்டில் வந்து தெரியும். ஸோ நம்ம கடைசியா என்ன கதைக்கணும்னு இருந்தா இன்னைக்கு நாங்க பார்த்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறோம். ரைட். ஸோ இதுல பார்ப்போம் இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் த ஓவர்வியூ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னு சொன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் டு கிரிப்டோ ட்ரேடிங். ஸோ கிரிப்டோ ட்ரேடிங் தான் என்ன, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ், ஃபேமஸான கிரிப்டோ கரன்சிஸ், பிளாக் செயினை பத்தி கொஞ்சம் எல்லாம் கதைச்சிருந்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்க இப்ப காமனா சில சேலஞ்சஸ் வந்து நம்மளோட ட்ரேடர்ஸ் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கிரிப்டோ ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும், நான் வந்து மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகட்டும், அல்லது இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடமா நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளோட இருக்கிற ட்ரேடர்ஸ் காமனா சில சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணலாம். அல்லது நான் புதுசா கிரிப்டோக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சம்டைம் வந்து சில
சில வீடியோஸ் பார்த்துக்கொண்டோ அல்லது சில ரீல்ஸ் டிக்டாக் வீடியோஸ் பார்த்து நீங்க வந்து குழப்பமா இருக்கலாம் என்ன. ஸோ அதுக்கான ஒரு தெளிவு தான் நான் உங்களுக்கு இடத்துல சொல்ல போறேன். ஸோ கொமாண்ட் சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன். ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா சேலஞ்சுன்னு சொல்ல போகிறேன். ஸ்ரீலங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மீடியத்துல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மென்டோரை நீங்க ஃபைண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடியவங்க இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 இயர் லேர்ன் பண்ணிட்டு அடுத்த அன்றைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றவங்க தான் இப்போதைக்கு இருக்கிறவங்க இங்க. இன்னொரு ரீசன் ஒன்று வந்து ஸ்ரீலங்கால தமிழ் மீடியத்துல கொண்டு வரதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா, எனக்கிட்ட யூஎஸ்டிடி வாங்கின ஒருத்தர் தனக்கான ஒரு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி அவர் லேர்ன் பண்ணி டீச் பண்றாரு. அவர் டவுட்ஸ் கேட்டு நம்ம கிட்ட இருந்து நாலேஜ் எடுத்துக்கொண்டது, நம்ம கிட்ட யூஎஸ்டிடி வாங்கினது, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து செஞ்சுட்டு நம்மளுக்கு முன்னாடி ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி சரி எனக்கு தெரியும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவருக்கு அதை டீச் பண்ணக்கூடிய எந்த நாலேஜும் இல்ல, ஜஸ்ட் பேசிக் திங்ஸ் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் கேண்டில்ஸ் பைனான்ஸ் ரேட் பண்றது இப்படின்னு சொல்லிட்டு அவரே சிக்னல்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபேக்கான விஷயம் இப்படி செய்யறதால நிறைய பேர் மணியை லொஸ் பண்ணிட்டு எப்படி நினைக்கிறேன்னா கிரிப்டோ ட்ரேடிங் என்றாலே ஸ்கேம் அப்படின்னு நினைக்கிறேன். கிரிப்டோ என்றாலே ஸ்கேம், ட்ரேடிங் என்றாலே ஸ்கேம், ட்ரேடிங் என்றாலே நான் மணி தான் லூஸ் பண்றேன், மணி மேக் பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸும் நிறைய பேரோட கருத்தும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதுல நான் இப்படி சொல்றேன், தமிழ்ல உண்மையா சொல்லணும்னு சொன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மென்டோர் வந்து ஸ்ரீலங்கால ஃபைன் பண்றது கஷ்டம். அடுத்தது வந்து இந்த ஃபேக் இன்ஃபுளுசர் என்று சொல்றது. ஃபேக் இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கொள்ள சிலது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அகாடமியோ அல்லது ஸ்டாண்டர்டான கம்பெனியோ பிரைவேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கம்பெனியோ அல்ல சம்திங் யாரோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க கிரிப்டோ கரன்சி பத்தியும் அல்லது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கை பத்தியும் தவறான புரிதல்களை இந்த காமன் ஆடியன்ஸ் கிட்ட தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. லைக் கிரிப்டோண்டா அது ஒரு ஸ்கேம் மாதிரி, ட்ரேடிங் என்றா அது ஒரு ஸ்கேம் மாதிரி, அல்லது ட்ரேடிங் பண்ணா நீங்க மணி லாஸ் பண்ணுவீங்க என்று, அல்லது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தி கதைக்கிறதோ அல்லது அது மணி மேனேஜ்மெண்ட் அதை பத்தி அந்த நக்கலா கதைக்கிறது வந்து பிழையான விஷயம். ஏன்னா இப்படி கதைக்க போகல ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஒரு தப்பா தான் படும். இப்ப கிரிப்டோண்டாலே பொய்யோ கிரிப்டோண்டாலே ஸ்கேம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இடத்துல என்ன கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிலவங்க இந்த சிக்னலை ப்ரொவைட் பண்ணி கொண்டோ இதுதான் ட்ரேட் பண்றது, இப்படிதான் ட்ரேடிங் பண்ணி மணி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டிருக்காங்க. அது பிள்ளை. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங்கை சொல்லி கொடுக்கறது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு பர்சன் இருக்கிறாரு, ஒரு அதாவது ஒரு நோயாளி இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு மருந்து போத்தல சும்மா தூக்கி கொடுக்குற மாதிரி யோசிச்சு பாருங்க. மருந்து போத்தல கொடுக்குறது, நீ இதை அளவு எவ்வளவு அளவு யூஸ் பண்ணணும் எப்ப யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்குறல, ஜஸ்ட் மருந்து போத்தல தூக்கி கொடுத்தா அவன் யூஸ் பண்ணுவான் அவனுக்கு ஏற்ற மாதிரி நோயாளி, அவனுக்கு தெரியாது. அது மாதிரிதான் சிக்னல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு சிக்னலை போடுறது. அவனோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உனக்கு தெரியாது, உன்னோட வாலெட்ல எவ்வளவு மணி இருக்குதுன்னு சொல்லி தெரியாது, உங்களோட வாலெட் சைஸ் தெரியாது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் சிக்னலை போட்டுவிட்டா எப்படி ஏர்ன் பண்ற? அப்ப சிக்னல் ஃபாலோ பண்றோம் லாஸ்ட்ல என்னத்துல போய் நிக்க போறான்? லோஸ்ல தான் நிக்க போறான். அப்ப சிக்னலிங் இதுவும் ஃப்ரீயா வாங்குறது இல்லை, சிக்னலும் பே பண்ணி தான் வாங்குறேன். லைக் $30 $50 $100 அந்த மாதிரி சிக்னல்ஸுக்கு. அப்படி பே பண்ற காசை விட எங்களோட லைஃப் டைமுக்கு நீங்க நாலேஜை கெயின் பண்ணி கொண்டு ஏர்ன் பண்ண போறது ஜஸ்ட் 25,000 தான். லைக் எங்களுக்கு ஒரு எத்தனை டாலர்ஸ் வரப்போகுது? $50, ஒரு $60-65 தான் வரப்போகுது. ஜோதிச்சு பாருங்களேன், லைஃப் டைம் ஏர்னிங். இது மந்த்லி நீங்க பே பண்ணணுமே ட்ரேடிங் சிக்னலுக்கு. அதுலயும் ப்ராஃபிட் வர மாட்டா, சும்மா பே பண்ணி கொண்டு ப்ராஃபிட் கார்டை பார்த்துக்கொண்டு அவனோட ப்ராஃபிட்டை பார்த்துக்கொண்டு அவன் ஏர்ன் பண்றான், நம்ம ஏர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் இதுல முற்றாக தடுக்கப்படணும். இந்த சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்றதோ இல்லை இந்த சிக்னல் ஸ்கேமோ ஸ்ரீலங்கால நிறையவே இருக்குது. ஸோ எஸ் ஷுவர் ஆனால் சொல்லுவாங்க, சிக்னல் ப்ரொவைட் பண்றவன் சிக்னலை ப்ரொவைட் பண்ணி தான் உங்கள்ட்ட இருந்து மணி மேக் பண்ணனே தவிர அவன் மேபி ரேட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அல்லது இன்னொரு தண்டையை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். சரி அப்படி. பட் எங்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா யூனிக்யூ சரி ஒரிஜினல். நீங்க என்னோட எந்த ட்ரேடிங் அனாலிசிஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி யூனிக்யூவா இருக்கு. ஏன்னா நான் சொல்றது அப்படியே மார்க்கெட்ல நடக்கும், அந்த அளவுக்கு எக்யூரேட்டா சொல்லுவோம் எல்லாத்தையுமே. அப்படி சொல்ல வரலன்னா ஐ மீன் நாங்க என்ன அனலைஸ் பண்ணி நாங்க ஒரு ரிப்போர்ட் தந்தோம்னா ஒர்க் ஆகும் மார்க்கெட்ல. பிடிசி இந்த இத்தனைக்கு வந்து ஹிட் ஆகும்டா அவரது ஹிட் ஆகும், அங்கிருந்து பவுன்ஸ் ஆகும்டா அங்கிருந்து பவுன்ஸ் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அனாலிசிஸ் பண்றோம். வேண்டாம் அவ்வளவு விஷயங்கள் நாங்க அதில் அப்ளை பண்றோம். ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் அப்படி இல்லை, வேற லெவலில் நாங்கள் சொல்லி தருவோம். ரைட். ஸோ இதுக்கான சொல்யூஷன் தானே என்ன? சிம்பிள். இங்க சொல்யூஷனை பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட கோர்ஸ் தான். சரியா? ஏன்னு சொன்னா எங்களோட கோர்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை சொல்லி தருவோம், பர்சனலா சொல்லி தருவோம், சரி பர்சனலா கைட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ எங்கள்கிட்ட அந்த இந்த போல்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம், நாங்க சிக்னல் கொடுக்கல, நாங்க சிக்னல்ஸ் எதுவுமே செல் பண்ணல, நாங்க பிலீவ் பண்றோம் எங்கட டீச் எங்க
நாங்க சொல்லித்தர விஷயத்த நாங்க பிலீவ் பண்றோம். ஏன்டா அதை நீங்க ஃபாலோ பண்ணி ஓனா அனலைஸ் பண்ணி ஓனா ரேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மணி ஃப்ரீடம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நீங்க வந்து அச்சீவ் பண்ணி கொள்ளலாம் உங்களோட ஓன் வேல. ஸோ யாரோட சிக்னலுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, யார் சொல்றதையுமே கேட்க தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஜஸ்ட் லேர்ன் தென் ஏர்ன். அப்படித்தான், படி பிறகு ஏர்ன் பண்ணு, விஷயம் முடியுது. சரி. ஸோ இதை அடுத்து சொல்லணும், கட்டாயமா சொல்ல நினைச்சேன். நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அல்லது மிஸ்யூஸ் பண்றாங்க கிரிப்டோங்கிறத, ட்ரேடிங்கிறத. அடுத்தது ட்ரேடிங்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி பைனரி ஆப்ஷன் இருக்குது, ஐபி ஆப்ஷன் இருக்குது, அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் கிரிப்டோ ட்ரேடிங் என்று வரக்குள்ள எங்களுக்கு அது வேற இது வேற. அங்க ஐக்யூ ஆப்ஷன்லயோ பைனரி ஆப்ஷன்லயோ சம்திங் அங்க வந்து அவங்களோட ஓன் கம்பெனியோட அல்கோரிதம் தான் ஒர்க் ஆகும். நீங்க 10 ரேட் வின் பண்றீங்கன்னு சொன்னா 20 ரேட் லொஸ் ஆகித்தான் ஆகணும். அதான் அவனோட அல்கோரிதம், அப்படிதான் ஒர்க் ஆகும். பட் கிரிப்டோ ட்ரேடிங்கிறது அப்படி இல்லை. சரி, இது வந்து மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல எல்லாரும் ட்ரேட் பண்ணலாம், யாருனாலும் ட்ரேட் பண்ணலாம். இங்க ஓனா வந்து எந்த ஒரு அல்கோரிதமும் இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்டும் இல்லை. சரிதானே? ஓகே. அப்ப இந்த விஷயத்த நான் இவ்வளவு சொல்லிக்கொள்றேன். ஸோ சொல்யூஷன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிச்சு ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். ஓகே. அடுத்து வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ். நான் இதை காட்டியிருந்தேன் உங்களுக்கு. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஆகட்டும், வாய்ஸ் நோட்ஸ் நிறைய இருக்குது. நான் வாய்ஸ் நோட் அதில் இன்க்ளூட் பண்ணல, ப்ளே பண்ணி காட்டல அதெல்லாம். ஸோ நீங்க எங்களோட டீமை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதுல கடைசியா நான் கேட்பேன், முடிச்சு கொள்ளும் இடத்துல வச்சு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா, நீங்க எதுவும் கேட்கணுமா என்கிட்ட சட்ல கேட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். ஸோ சட்ல கேட்டீங்கன்னு சொன்னா உங்களோட டவுட்ஸ்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா வந்து கிளியர் பண்ணி விடுவேன். கடைசியா ஒரு 70 பேர்கிட்ட மிஞ்சிருக்கீங்க போல. ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேளுங்க. முடிஞ்சு ஃப்ரீ ஃப்ரீ ஒர்க் ஷாப் முடிஞ்சுது. பட் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஓகே, நான் அதை வந்து காட்டுறேன். நம்மளோட கோர்ஸ் மொடியூலையும் காட்டுறேனே. வெயிட். கோர்ஸ் 6 வீக் தான் வரும். 6 வீக் வரும். அங்கால 2 வீக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் நடக்கும். ப்ராக்டிஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடக்கும். கோர்ஸ் மொடியூல் இதுதான். நம்மளோட கோர்ஸ் மொடியூல பார்த்தோம்னா டோட்டலா 50 டாபிக் வந்து கவர் ஆகும். 3 லெவல்ல 13 செஷன்ல 50 டாபிக் சம்திங் வரும் உங்களுக்கு. இதுதான் கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு 6 வீக் எடுக்கும் கிளாஸ் முடிகிறதுக்கு டியூரேஷன். ஸோ 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும். டெமோ ப்ராக்டிஸ் எல்லாமே நடக்கும் இதுக்குள்ள சொல்லி தரது. இதுக்குள்ளேயே நிறைய டாஸ்க் உங்களுக்கு வந்துடும். டோட்டலா 10 டாஸ்க் வரும் இதுக்குள்ள. அந்த 10 டாஸ்க் முடிச்சிட்டு பிறகு இதுக்குள்ள பர்சனலா நீங்க டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ 3 கிளாஸஸ், வீக்லி 3 கிளாஸஸ், டியூரேஷன் 45 to 1 hours இருக்கும். உங்களுக்கான டைம் டேபிள் மாறும். மண்டே, அதே மாதிரி வெனஸ்டே, அடுத்தது சாட்டர்டே. ஸோ இதான் நம்மளோட கோர்ஸ் மொடியூல். பார்த்தோம்னா பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல். ஸோ இதுல 3 செஷன் இருக்கும், இதுல 4 செஷன், இதுல வந்து 7 செஷன் செய்யும். ஸோ இந்த அட்வான்ஸ் லெவலுக்குள்ள தான் உங்களுக்கு இப்படியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரப்படும். ஸோ எல்லாமே வந்து அட்வான்ஸான விஷயங்கள். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்குள்ள பார்ப்போம் இவ்வளவு. அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி இதுக்குள்ள கொஞ்சம் வேறோட பார்ப்போம். இந்த பிடிசி டோமினன்ஸ், யூஎஸ்டி டோமினன்ஸ், எத்தீரியம் பிடிசி சார்ட், டோட்டல் 2, டோட்டல் 3, நிறைய விஷயங்களும் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான் வேற லெவலாக லேர்ன் பண்ணவங்கள்ட்ட நீங்க வந்து கழிச்சு பாருங்க, வியூ பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டவுட்ஸ் இருந்தால் என்னோட நீங்க நேரடியாக கழிச்சு கொள்ளலாம். ஓகே. டவுட்ஸ்? ஏஜ் லிமிட் இருக்குதா? ஏஜ் லிமிட் இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபைனான்சியல் சம்பந்தமான நாலேஜ் இருந்தா போதும். வாங்குறது விற்கிறது சம்பந்தமா பே பண்ணின பே பண்ண பிறகுதான் என்ன பே பண்ண பிறகு புக் கிடைக்கும். பேசிக் புக், அதாவது பேசிக் புக்குங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட பேசிக் லெவல் முடிய கிட்டவா அந்த புக் உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ங்கிறது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலையும் நீங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்லி தான் அந்த புக் உங்களுக்கு தரப்படும். சும்மா எல்லாருக்கும் போய் கொடுக்கல, எல்லாரும் கிடைக்கும் தான். பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் எல்லாம் பார்க்கணும். இங்கிலீஷ் மீடியம் புக் இல்லை, வேணும்னா சரி பார்ப்போமே. வேணும்னு சொன்னா பார்க்கலாம், அதை ரெடி பண்ணி தரலாம். ரெஜிஸ்டர் பண்றது ஜஸ்ட் நம்மளோட இந்த ஃபோன் நம்பருக்கு போங்க. எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணா இல்லை, குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. ஜஸ்ட் ஒரு லிமிடெட் பர்சன் தான் எடுப்போம். நாங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே பர்சனலாக கைட் பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி எக்ஸாம்பியர் ஒன்று ட்ரெண்டிங் லிக் அது எல்லாமே வந்து ஏட்ரோப். ஸோ இதுல அதையும் சொல்ல பட் டைம் போதாதனால சொல்ல விடலை. மணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணித்தான் கிரிப்டோல ஏர்ன் பண்ணணும் இல்லை, டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதான் ஏர்ட்ராப் ஹண்டிங் சொல்லுவோம். ஸோ எல்லாமே நாங்கள் சொல்லி தரோம். அதை பத்தி சொல்லுங்க, பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுங்க ப்ரோ. ட்ரேடிங் பண்றது ஏர்ன் பண்றது அப்படிங்கிற எடுத்து பி டு பி
மூலமா பீர் டு பீர் ரேடிங் சொல்றது நாங்க கண்டிப்பா பார்ப்போம். அதுல பீர் டு பீர் என்று சொல்லுவோம். ஓ, 3 லெவலும் சேர்த்து தான் 25,000. 3 லெவலுக்கும் 25,000. சர்டிபிகேட் வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் கிடைக்கும். புக் வந்து இ புக் கிடைக்கும். வீக்லி 3 கிளாஸஸ் நடக்கும். 1 hour கிளாஸ் நடக்கும். 18ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓ, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 5,000 அதானே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நீங்க 5,000 பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். 5,000 பிறகு 10,000 பிறகு 10,000 25,000 வந்துடும். 5,000 பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணீங்கன்னா ஓகே. அங்கிட்டு உங்களுக்கு ஒரு வீக் போகல உங்களுக்கு மிச்ச காசு ரெடி பண்ணிடும். லைஃப் டைமுக்கும் சப்போர்ட் இருக்கும். டீம் நாங்க இது வந்து எங்களோட லைஃப் டைம் கோல். ஸோ கோல் மீன்ஸ் எங்களோட ஜஸ்ட் ஒரு அகாடமி மட்டும் ஸ்ரீலங்கால ஜஸ்ட் ஒரு அகாடமியோட நாங்கள் நிப்பாட்ட போறோம்ல. ஃபீச்சர்ஸ்ல நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. இப்போ பிளாக்செயின் பத்தி ஃபுல்லா நாங்க கிளியர் பண்ணுவோம். பிளாக்செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி, அதே மாதிரி ஏர்ட்ராப்னா என்ன, ஏர்ட்ராப் எப்படி என்ன மாதிரி அது அந்த கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்கப்படுது, ஏர்ட்ராப்போட பெனிஃபிட்ஸ் என்ன, ஏர்ட்ராப் ஏன் செய்யறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயம் பார்ப்போம். அதுக்குள்ள பார்ப்போம். ஆல்ரெடி பைனான்ஸ் செய்கிறேன். எனக்கு இன்டர்மீடியட் லெவல் கொஞ்சம் ஜாயின் ஆக இயலுமா, கொஞ்சம் எல்லாம் ஜாயின் ஆக இயலாது. ஃபுல் கிளாஸஸ் தான் ஜாயின் ஆகலாம். அப்படி வேணும்னு நீங்க டீமை கண்டக்ட் பண்ணி கேளுங்க. அப்படி அது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம் இங்கிருந்து. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் ஒன்று கெயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வேலுமெண்ட் சொன்னா எனக்கு chat பாக்ஸில் போட்டு விடுங்க. இது நாலேஜ் கெயின் பண்ணீங்களா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. யா வெல்கம், யூ வெல்கம். ஓகே ஓகே, நல்ல 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 நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்கண்ணே. ஓகே, கிரிப்டோண்டா என்ன டிப் தான் தெரியும். நல்ல, ஓகே, குட் குட் குட். ஓகே ஓகே, சரி, ஓகே, குட் நைட் அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங். டவுட்ஸ் இருந்தால் டீமை கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க.